your name, oh Father. God, we lift up our hands, Lord. We lift up our hearts. We lift up our soul. Father, we pray that your glorious presence will be here in our midst, God. We love you, Jesus. We give you honor and glory and praise. In your name we pray. Amen. Stotram. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். We greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. God is such a wonderful God. நம்முடைய தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆதியாகமம் Genesis chapter 35, it says that Jacob built an altar and he named it Bethel, meaning house of God. Twice in Genesis in chapter 28 and again in 35, it says that Jacob built, first he goes there and then he builds an altar and then he goes back, gets married, and then comes back and then he comes to the same place and then he remembers that, and then the verse in Tamil says in Genesis 35 verse 14, அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டார். யாக்கோபு பெத்தேல் என்றது ரெண்டுமே ஒரு கமா இல்லாம ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நாளாக நான் இதை வாசிக்கும் பொழுது இந்த தடவை யாக்கோபு பெத்தேல் என்று நிறைய வாட்டி நான் வாசித்தேன். அப்புறம் யோசனை, டசன்ட் மேக் சென்ஸ். யாக்கோபு பெத்தேல், அந்த இடத்துல ஒரு கம்மா இருக்கணுமோ, யாக்கோபு பெத்தேல் என்று பேரிட்டான். But I just took it as Jacob Bethel. Why don't we put our names there and say Percy Bethel, Tanga Bethel? Because each and every one of us, we want to be house of God. கர்த்தரை நாம துதிக்கிறவர்களாக, கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக நாம இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சமூகத்துல, நம்முடைய கூடவே அவர் இருந்து நம்மை நடத்துவார். இந்த நாளிலும் ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என்று சொல்லி நம்ம பாடும் பொழுது நம்மளையே நாம ஒரு தேவனுடைய ஆலயமாக ஒப்பு கொடுத்து, let's surrender ourselves and say, God, எனக்குள்ள நீங்க வாசம் செய்யுங்கப்பா, நான் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உண்மை போற்றுகிறேன். நம்ம சொல்லி முடிந்தவர்கள் நாம் எழுந்திருந்து இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். Yeah.
கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். தேவனே வானத்தின் வாசல் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே கைவிடுகிற தேவன் உங்க தேவனும் என்னுடைய தேவனும் அல்லங்க. ஹalleluya. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுக்காக உண்மையோடு நடக்கிற ஜனங்கள், கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களாகிய உங்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவனே கிடையாது. ஹalleluya. ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் யாக்கோபு பெத்தேல் என்று சொன்னது போல நான் ஒரு பெத்தேலா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயமாக இருக்க வேண்டும். God, I want to be your holy, I want to be a person where your holy presence resides in. நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக நாம் இருக்க வேண்டும். When you do praise, when you praise him, when you lift his name on high, God comes and resides in your heart. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். God has a greater calling and has a greater purpose in your life. He has called you to praise him. Praise him in the morning, praise him in the evening, praise him in the noontime, praise him when your circumstances doesn't look like he deserves praise. But God deserves our praises and he lives in the praises of his people. Let's lift our hearts and say, God, I praise you, Jesus, because you are a living God. And I just want to declare your praises. Let's continue to lift him up on high. Whatever you are going through, wherever you are in your life at this time, wherever you are in your journey, one thing will never change, you praising God. Let's lift our hearts and lift our minds and lift our voices and say, God, I praise you. I praise you. Hallelujah. Jesus, thank you, Father.
on the mountain. I praise when I'm sure. I praise when I'm doubting. I praise when outnumbered. Praise when surrounded. 'Cause praise is the water my enemies drowning. As long as I'm breathing, I've got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I praise when I feel it, praise when I don't. I praise 'cause I know you're still in control. Children will join the praise. 'Cause praise is a weapon, it's more than a sound. My praise is the shout, every day go down. As long as I'm breathing, I've got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I praise 'cause you're sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. I praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. I praise 'cause you're sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. I praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. Praise the Lord, oh my soul. Let's lift our hands together and sing. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How can I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. Let everything that has breath That has breath, praise the Lord. praise the Lord, Praise the Lord. praise the Lord. Let everything Let everything that has breath that has breath, praise the Lord. praise the Lord, Praise the Lord. praise the Lord. Amen. Do you have breath today? Daryl and Gerald, do you have breath today? Yes? Can I see a smile? Yes. Can we all smile because it is all of us have breath. It is a joy to sing and lift our praises to God.
Because you have to praise when you feel it, and you have to praise when you don't feel it. You have to praise when you are outnumbered. You have to praise when your circumstances doesn't require you to praise. Because praise is the weapon that puts enemy down. If there is one weapon that puts an enemy down, if there is a weapon that is formed against you, and one thing that can put it down is your praise and my praise. As the children of God, as the family of God, as the church, one thing God requires, one thing from us, that is His praise. Praise Him when you don't feel it. There are many times in our lives when you really don't feel like praising Him, when you don't feel like going to God. There are times when you don't feel like coming to church. There are times when you don't feel like reading His Word. But His Word says, praise Him whether you feel it or not. Because when you give honor and glory to God, God's name is lifted up on high. His presence is an open door for you. This morning, God has a call in your life. Do not lose it for anything. Nothing in this world can be equal to His presence in your life. His presence is an open door. And His presence is right here in the midst of us. Say, God, I give you glory, God. Fill me with your presence one more time. Moses said, God, if your presence doesn't go before me, please do not take me. Let it be the song of our heart today, God. If your presence doesn't take me, God, please, please show me your ways. Fill me with your presence. Let me know your glory, God. Jesus. Hallelujah. Thank you, Jesus.
before. Presence is an open door. The presence of We God want is here. you, Lord, like Lift up your never hearts to Him. before. Lift up your hands to Him. Say, God, fill me Your with your presence. presence Let your is presence an go before open me, God. door. So come now, Lord, like never before. The presence of God is there. Where the Spirit of God is, there is freedom. Where the Spirit of God is, there is freedom. Where the Spirit of God is, there is breakthrough. Where the Spirit of God is, there is healing. Where the Spirit of God is, there is deliverance. If you are here, if you are standing here, if you need a healing in your body this morning, lift your hands up to heaven. If you need a deliverance in your life right now, lift up your hand to heaven. If you need a breakthrough in your life right now, believe Him for a breakthrough and lift your hand right now. If you need a deliverance in this place this morning, lift up your hands and look up to God. He is here to deliver you. There is faith in your heart. If you have faith and you look up to God this morning, if there is a need in your heart, lift your hand up to heaven. It is not me that I'm going to pray for you. It is not that I can fulfill your desire. It is not that I can do a healing in this place. But the Spirit of God is here in this place and He is delivering you. He is touching you now and He is healing you at this place. When we sing now, when we're going to sing that chorus again, your presence is an open now. There is breakthrough coming. There is healing in this place and God is here. This is El Bethel and He is standing right next to you. Hallelujah. As we sing this, believe Him for a miracle and God is going to do it today, right now. Your presence Is an open door. We want you, Lord, like never before. Your presence is an open door. So come now, Lord, like never before. I know breakthrough Is coming by faith. I see a miracle. My God made me a promise and it won't stop now. I know Breakthrough is coming. By faith, I see a miracle. My God made me a promise and it won't stop now. I know a breakthrough is coming. By faith, I see a miracle. My God made me a promise and it won't stop now. I know a breakthrough is coming. By faith, I see a miracle. My God made me a promise and it won't stop now. Your presence is an His open presence is making it happen door. this morning. What is the miracle that you are looking for? By faith, receive it. If you have lifted your hands up for anything, whatever your need is, whatever your miracle that you are looking for by faith, God is giving it to you in the mighty name of Jesus. Hallelujah. ஆண்டவரே, இந்த இடத்துல உங்க பிரசன்னம் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are mere human beings, God, but with you, Jesus, we are mighty warriors. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்துல நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, அவங்க போய் கொண்டிருக்கிற பாதையில, God, when they are believing, if they are believing, you are touching them right now in the mighty name of Jesus. ஆண்டவரே, உங்க நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல சுகத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதத்தை நீ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலையை நீ கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனம் மாறுகிற தேவன் அல்லப்பா. நீங்க சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. உதவாத எங்களை
உங்களுக்காக நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, we are useless vessels, Father. Lord, we are useless vessels, Jesus. Make us whole. Use us for your glory, Lord. Hallelujah. Thank you, Jesus. இல்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். 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 Lift your voices and say, praise Him in this place. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Hallelujah. அந்த மென்மையான பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit is here in your midst. Hallelujah. You might be thinking, there is nothing that's happening in my life.
But sometimes in the quiet times when you think that nothing is happening in my life, that's when the Spirit of God is working behind the scenes. You might be thinking nothing is moving, nothing is working, I don't see any progress in my life. I'm just standing in the same place for quite a long time. God, are you even looking at me? Hallelujah. You might be singing, Lord, what is happening in my life, Jesus? What is happening in my life? In the quiet times when you think that nothing is moving forward, God's grace and His favor is resting upon your life. And the மகிமையின் மேகம் இந்த இடத்துல இருக்குங்க. I just see that there is a mountain covered with white snow-capped mountain light in our midst. Hallelujah, 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 hallelujah. Oh, Rashanta Ratu Ruru Kamshaka. Hallelujah, hallelujah, hallelujah. God is touching your life. God is touching and changing your life. If you will just surrender it into His hands, you're not going to be the same going forward. You will not be the same going forward. That is the promise that God is giving you today. Hallelujah. கர்த்தர் உங்க மத்தியில் இருக்கிறார். பரிசுத்தமான தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். Continue to lift Him. Continue to praise Him. Seek Him with all your heart. When you seek Him, you will find Him and you will never be the same. You will never be the same. அப்படி அந்த தேவ பிரசன்னத்தில் நம்ம அமைதியாக நம்ம உட்காரலாம். Let's sit down in His presence and enter into a time of prayer. ஜெபத்திற்குள்ள நாம கடந்து செல்லலாம். அப்படி ஜெப நிலையில் நம்ம இருப்போம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துக்காக உங்களுடைய திருப்பாதத்தில் வருகிறாப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரப்பா. இவ்வளோ பேருக்கு கண்டவரை கொடுத்து வைக்க கண்டவரை முடியலப்பா, ஸ்லாக்கிங் கிடைக்கலப்பா. கர்த்தர் எங்களை மட்டுமாக கூட்டி சேர்த்ததுக்காக உனக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆண்டவரை முன்பாக உண்மையும் ஆண்டவரை உத்தமமாய் இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த நேரத்தில் ஆண்டவரை வந்த ஒவ்வொரு ஜனங்களோடு உங்களுடைய கரம் இருக்கட்டாப்பா. வர முடியாமல் இருக்கிற ஆண்டவரை இன்னும் அந்த வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கற்று நாங்கள் நினைக்கிறோம். யார் ஆண்டவரை எந்தெந்த வியாதியில் ஆண்டவரை எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே ஆண்டவர் படட்டும்ப்பா. அவங்கள் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிறாங்க. ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை ஒவ்வொருவருடைய ஆண்டவரை ஆத்மாவுக்காக உங்களுடைய திருப்பாத்தில் வருகிறாப்பா. இந்த மாலை ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தர் ஆண்டவரை தனித்தனியாக அறிந்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய இருதயத்தின் தேவைகள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதப்பா. இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரை எங்கள் எந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராகப்பா. ஆண்டவரை இந்த புது வருடத்தில் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளை நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு செய்யுங்கப்பா. நீர் என்று மாறாத தேவன் ஆண்டவரை நாங்கள் மாறிவிடாதபடி ஆண்டவரை எடுத்த முடிவுகளை நிலைத்திருக்கவும் உமக்கு முன்பாக ஆண்டவர் உண்மை உத்தமமாக நடந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்கிறாகப்பா. பொய் உதடுகளை எங்கள் வாழ்ந்து எடுத்துக் கொடுங்கப்பா. ஆண்டவரை தெளிவான சிந்தனைகளை கர்த்தர் தருவீராகப்பா. ஆண்டவரை எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட சிந்தனைகள் எங்கள் இருதயத்தில் எங்கள் சிந்தனைகளை எப்பொழுதும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்கிறாகப்பா. இந்த நேரத்திலையும் அப்பா ஆண்டவரை இந்த எங்களோட ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ஸ்தாபனங்களுக்காக உங்களுடைய திருப்பாதத்தில் வருகிறாப்பா. ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக உழைக்கிற ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ஸ்தாபனங்களையும் கத்துற ஆண்டவரை தொடுவீராக. ஆண்டவரை எந்தெந்த பகுதிகளில் ஆண்டவரை அமெரிக்காவில் மட்டுமில்லாமல் இந்தியாவில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கட்டாப்பா. ஆண்டவரை எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவரை எந்தெந்த சப்போர்ட் ஆண்டவரை எந்தெந்த உதவி தேவைப்படுகிறதோ கர்த்தருடைய கரம் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த உதவிகளை சந்திக்கட்டாப்பா. இன்னும் ஆண்டவரை ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியக்காரங்களும் மேலே உடைய கரம் இருக்கட்டாப்பா. பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை கர்த்தர் தாங்குவீராக. ஆண்டவரை நீர் நியமித்திருக்கிறபடி ஆண்டவர் அவர்கள் ஆத்துமாக்களை சந்திக்க கர்த்தர் அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவர் ஆவிக்குரிய தேவைகள் உலக பிரகாரமான தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரை அப்பா நாங்களும் அப்பா அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு தாங்கவும் கொடுக்கவும் எங்கள் இருதயங்கள் சிந்தனைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார்கள். சத்ருவானவன் ஆண்டவரை விதிக்கிற எல்லா வலைக்கும் ஆண்டவர் எங்கள் ஜனங்களை விலக்கி கர்த்தர் ரட்சிப்பீராக.
ஆண்டவரை இருளான வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்காக இந்த திருப்பாத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரை இந்த யூஎஸ்ல ஆண்டவரை இன்னும் ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளும் இந்த திருப்பாத்தில் படிக்கிறோம்ப்பா. எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரை பல்வேறு ஆண்டவரை இருளான வாழ்க்கைக்குள்ள கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த நேரத்தில் அவர்களுக்காக நாங்கள் அனைவரும் ஆண்டவர் உங்களுடைய திருப்பாவத்தில் வருகிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஜனங்கள் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரை எந்த இருளான வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் அவர்கள் வெளிச்சத்திட கடந்து வர கர்த்தர் கிருபை செய்கிறாங்கப்பா. ஆண்டவரை இன்னும் அப்பா ஆண்டவரை இன்னும் நோயில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நினைக்கிறான்ப்பா. யார் யார் ஆண்டவரை ஹாஸ்பிட்டலில் எந்த வியாதியில் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேலும் இந்த இரக்கத்தின் கண்கள் படட்டும் அப்பா. ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் யார் வியாதியில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இப்பொழுதே அவர்கள் மேல் ஆண்டவரை தொடப்படட்டும் அப்பா. ஆண்டவரை எந்த வியாதியில் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் சுகத்தை கொடுப்பீராக அப்பா. அப்பா இன்னும் ஆண்டவரை இந்த நேரத்தில் விசேஷ விதமாக ஜெஃப்ரி உங்க திருப்பாவத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளை மேலே இருக்கட்டப்பா. பிள்ளை ஆண்டவரை அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. அவங்க குடும்பத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அவனுக்கு நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுங்க. அவன் குடும்பத்திற்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் ஆண்டவர் உமக்கு சாட்சியாக ஆண்டவரை எடுத்து அவங்க நிப்பாட்ட போறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரை இந்த நேரத்தில் அப்பா எங்களுடைய ஆண்டவர் ஸ்தாபனத்தை உங்க திருப்பாத்தில் ஒப்படைக்கிறோம். மல்டிபிளை இந்தியாவோட உங்களுடைய கரம் இருக்கட்டும்ப்பா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் எடுத்த ஒவ்வொரு ஆண்டவர ஊழியங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவர் முடிவுகளிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரை நீரே கூட இருந்து தெளிவாக ஆலோசனை தந்து வழி நடத்துகிறாக்காப்பா. ஆண்டவரை நீர் நியமித்திருக்கிற திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை நேர்த்தியும் செவ்வையுமா செய்யப்பட கர்த்தர் கிருபை செய்கிறாக்கப்பா. அதற்கு தேவையான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரை கர்த்தருடைய கரம் அதற்கான ஆண்டவரை ஆட்களை கர்த்தரை எங்களுக்கு நியமித்து தரட்டும் அப்பா. எல்லாரும் உண்மையை உத்தமமாக உமக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் அதை நிலைத்திருக்கும் கர்த்தர் கிருபை செய்கிறாங்கப்பா. சத்துரு கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் எங்கள் ஜனங்களை விலக்கி கர்த்தர் ரட்சிக்கிறாங்க. ஆண்டவரை ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக உண்மையை உத்தமமாக நடந்து கொள்ளுகிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறாங்க. ஆண்டவரை ஒரு அன்பிலை ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவர் தாங்க கர்த்தர் பலப்படுத்துகிறாங்க. ஆண்டவரை எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பாவத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் அதே நேரத்தில் அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவர் உலகத்தில் நடக்கிற அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் இன்னும் ஆண்டவரை வார்ஸ் ஆண்டவர் இஸ்ரேல் வார் இன்னாண்ட பல்வேறு பகுதியில் உள்ள வார்ஸ் ஆண்டவரை எல்லாவற்றும் இந்த திருப்பாவத்தில் ஒப்படைக்கிறோம். எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரை பல்வேறு ஆண்டவரை கடினமான சூழ்நிலைக்குள்ளாக அந்த சொல்ல முடியாத துயரத்துக்குள்ளாக கடந்து சொல்கிறாங்கப்பா. அவர்களுக்காக உடைய திருப்பாவத்தில் வருகிறோம். கர்த்தர் அந்த ஜனங்களை ஆண்டவரை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா. அவருடைய ஜனங்களை சந்திங்க. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புது நம்பிக்கை கொடுங்கப்பா. நீரே மெய்யான தேவன் உண்மையின்றி தேவன் இல்லை என்கிறது அந்த ஜனங்களை அறிந்து கொள்ள கர்த்தருடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறாங்கப்பா. அப்பா வானமண்டலத்தின் சகல அதிகாரங்களை கர்த்தர் சுட்டரிக்கிறேன். ஆண்டவரை கர்த்தருடைய கரம் ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேலே இருக்கட்டப்பா. அவருடைய கண்கள் ஆண்டவர் திறக்கப்படட்டும். ஆண்டவரை நீரே மெய்யான தேவன் என்கிறது கர்த்தர் அறிந்து கொள்ள கிருபை செய்கிறாங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் முன்பாக நாங்களும் ஆண்டவரை அப்பா உண்மை பிரதிபலிக்க எங்களை பலப்படுத்துகிறாங்க. ஆண்டவரை எங்கள் மூலம் அவர்கள் அப்பா உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்கிறாங்கப்பா. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குகிறாங்க. இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் திருப்பாத்தில் படைக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் மட்டும் இந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றையும் தாங்கி வழி நடத்தட்டும். நீங்க தேவையான ஆண்டவர் ஒவ்வொரு உணவுகளை எங்களை தந்து எங்களை பலப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கலாம். யார் இந்த குட்டி? பிரைஸ் காட். இன்னொரு வாட்டி அவ்வளோ சவுண்டா? ஹல்லேலூயா. அருமையான சவுண்ட். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே பார்ப்பது தேவ கிருபையினால உங்கள் யாவரையும் அன்பின் வாழ்த்துக்கள். பார்ப்பது அவ்வளோ சந்தோஷம். We greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த லைட் ஆல்வேஸ் ப்ராப்ளம் மன்னித்துக் கொள்ளுங்கள். முதல் முறையாக வந்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களை நாம் தேவ மகிமைக்காக நாம் பாராட்டுவோம். ஐ திங்க் ஈவன் பாஸ்டர் ரஞ்சித் இஸ் அமாங் அஸ். மைக்கு கொடுங்க. அவரை குறித்து அறிமுகம் செய்யட்டும். ஃபேமிலி எங்கிருந்து வராதுன்னு சொல்லி. குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர். காலைவேளை உங்களோடு இருப்பது மிகவும் சந்தோஷம். எதிர்பார்க்கவில்லை. சென்னையில் நான், என்னுடைய மனைவி, என்னுடைய 3 குழந்தைகள் ஊழியம் செய்து வருகிறோம். சாலட்டுக்கு நான் கடந்த மாதம் கேம் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ், பட் காட் ஹஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. ஆனால் இந்த காலம் நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. Today is my wedding anniversary. 18 years I've never been out a family, so that's kind of weird. But நேற்றுலேருந்து எனக்கு அன்றைக்கி I spoke to pastor இங்கே வரணும்னு ஒரு வாஞ்சி. ஸோ காலையில் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். 14 ஆராதனை. ஸோ கர்த்தர் நாளில்
In each one, God has a purpose and God will fulfill it. That's what I want to say. உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்களையும் என்னையும் நல்ல அழைத்து வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் நம்முடைய இடை கொடுப்பார். பாஸ்டருக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாள் if you are celebrating, of course, Pastor முன்ன வாங்க, birthday and anniversary, please come forward. வாங்க. மத்தியில் இருக்கிற அருமையாக ஜெயசோஸ் அங்கிள் வந்து பாஸ்டர் குடும்பத்துக்காக சொல்லிப்பாங்க. வேற யாராவது பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி? ஜாஷ், ஓகே, பரவாயில்ல, வரலாம். லாஸ்ட் வீக் முன்னே வரலனாலும் வரலாம். வாங்க. அங்க இது கர்த்தர் உண்டு ஒரு நாள் இதில் கலிகுந்து மயிலக்கடை கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்கா தயவுக்கா நன்றி செலுத்துறப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக அனுசரிக்க நீ கொடுத்த தயவுக்கா கிருபிக்கா நன்றி செலுத்துறப்பா. இம்மட்டும் எங்கள் சுகத்திரம் பலத்திரம் கூட்டி வந்த கிருபிக்கா தயவுக்கா நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் இப்போதும் நிர்மூலமாக சுத்த கிருபையாண்டது ஒரு கிருபையாக நாங்கள் நிலைநிற்கிறோம் ஆண்டது. எங்களை இம்மட்டும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷம் வழிநடத்த கர்த்தருக்கு துதியும் சோதத்தையும் ஏறிக்கிறோம் ஆண்டது. உங்கள் கண்கள் எங்கள் தயவு கிடக்கிறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்கள் உள்ளம் தேங்களும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கப்படியா நன்றி செலுத்துறப்பா. உண்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இம்மட்டும் எங்கள் ஆசிரியத்தை காத்துக்கொண்ட கிருபிக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த நாளிலே தங்கள் பிறந்த நாள்களையும் தங்கள் திருமண நாளையும் நினைவுறும் மக்களை ஆசித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. அது திருமண நாளை கொண்டாடும் பாஸ்டரை ஆசித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு அனை மக்கள் சாட்சியாக அனை ஆத்மக்கள் ஆதாரமாக அது வழிநடத்து வந்த கிருபிக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நான் அநேக மக்கள் சாட்சியாக நிலைநிற்க வழிநடத்தும் ஆண்டவரே. அவர் சத்தியத்தின் வசனத்தை எடுத்து சொல்லும்போது அது மக்கள் மனதிலே பதிமீடியான சிலையாக தந்து அவரை ஆசிரித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. அதை மட்டும் ஐந்தாயிரம் வழிநடத்த தயவுக்காக கிருபிக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த இடத்துல அவர் கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த மனமகிழ்ச்சியோட மானத்தை பயன்படுத்தி சாட்சியாவால வழிநடத்தும். பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசிரித்து பலப்படுத்த மாட்டாரு. பிறந்த நாள் நினைவு சாக்கத்தை தந்தீரே நன்றி செலுத்துறப்பா. கடந்த காலங்களில் கண்மணியை போல காத்து வந்தீரே நன்றி செலுத்துறப்பா. இந்த புதிய நாளைக்கான கண்ணில் தய கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த ஆலயத்தில் வந்து அவர் துதியும் சோத்திரத்தை ஏன் எடுக்கும் உங்கள் சோத்திர பணிகளை செலுத்தும் நீ ஆசிரியர் கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஆனாலும் உங்கள் பிள்ளைகளை ஏற்று கிறிஸ்து நாமத்தினால ஆசிரியத்தை செலுத்துகிறோம் ஆண்டது. நாமத்தை மகிழ்ச்சி சாட்சியாவான வழிநடத்தும் ஆண்டது. துதி கணமணி ஆட்டு உனக்கே செலுத்துகிறோம். ஏற்று முன் ஜீவனில் பிதாவே. As a parent, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம், ஒரு பிள்ளைங்க இருக்கலாம், 5 பிள்ளைங்க இருக்கலாம். பிள்ளைங்க ஏதாவது சாதிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சபையை நடத்துறது ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்லுங்க? எனக்கு ஏகப்பட்ட குழந்தைங்க, ஏகப்பட்ட பிள்ளைங்க. எந்த பிள்ளையோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு குஷி. நேற்று வில்மிங்டன் வந்து 3.5 hours டிரைவ் பண்ணி போகிறேன். ஆன்லைனில் சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் பிள்ளைங்களாம் they were doing awesome job. I'm not going to take the excitement. I always feel there are certain things. When I cook, my wife cook, there's a difference. So I'm going to hand over to JBQ coordinator, one of the coordinators, Suganya Keta. I'm going to give the mic and she can share all the exciting things. Amen. Praise the Lord. Praise the Lord. Hello everyone. I'd like to share the update of our JBQ meet which was held at Calvary Church, Greensboro yesterday. With our Almighty's grace and blessing, our kids did a fantabulous job. All glory and honor to Him. The main purpose of JBQ is to put God's word into these little hearts, and I believe we are moving in the right direction. Amen. And our kids' efforts will never go unnoticed. So let us all put our hands together to invite our Discover team, the Little Lambs. Jalen, Joshua, Ethan Prem and Ethan Gordon. Please come up and say. And the coaches too. Dino, Milka.
we really scored good individual scores in the overall individual scores and were in great places. So Jadlin got 8th place, Joshua got 6th place, and Ethan Prem and Ethan Godwin got 1st place. Congratulations to each one of you. So thank you so much. Yeah, you can take your place. Now let us all put our hands together to invite our searcher teams, Kingdom Seekers and Bible teams. Joanna, Ria, Gerald and Daryl, Hadasha, Jonathan, Jaislyn and Britt. And the coaches too. Patrick Anna. You all did a great job. They too really got good individual scores and they were in great places. Yeah. Joanna got 19th place and Jaislyn got 18th place and Jonathan got 10th place, Gerald got 9th place and Daryl got 7th place, Britt got 6th place, Ria got 3rd place and Hadasha got the 1st place. Congratulations kids and coaches too. Thank you so much. I'd like to thank all the parents, coaches, caretaker and Sunday school teachers, and special thanks to Percy and Sandil brother. Thank you so much. Thank you all. You can take it. Brett, I think I'm escaped from you. Last time you came to me and said, how come the youth team, I think Brett or someone else, I'm not sure. In fact, we gave them the toys and they said, how come the youth team getting, the cards? Gift card, amen. So we want to make sure you all get the gift card. I think they deserve, more applause, amazing job. We want to thank you, all the parents, without their support, I don't think driving all the way and things like that, and participating as a volunteer, as a judge, with the judges and scorekeepers and quizmasters. Thank you so much. Thank you coaches for your time and energy. Amazing things. நீங்கள் அறிந்த வண்ணம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு 9:30க்கு இங்கே ஆராதனை உண்டு. அதே போல ஒவ்வொரு third week Saturday morning 7:30க்கு நமக்கு men's fellowship உண்டு. இட்ஸ் நாட் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன், நம்புங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை I've asked Jacob to bring in. அது என்னன்னு வந்து பாருங்க. So I can reveal fitness. இந்த மாதம் fitness மாதம். So he's going to bring like from the word as well as physical fitness என்னெல்லாம் பண்ணலான்னு. I'm so excited. At least we have some accountability to do and all of that. Amen. And then any details. Justin brother is back. அவருடைய கேட்டுக்கொள்ளுங்கள். அதே போல உமன்ஸ் ஃபெலோஷிப் ஒவ்வொரு மாதமும் அவங்களும் they are doing better. Sorry, they are doing amazing job. Last time எங்களை ஃபாலோ பண்ணால because I'm holding the mic and dragging. Sorry Rachel. So any details please contact Sister Rachel. இது தேவை. Amazing job. நாம் அந்த வண்ணம் இந்த மாதம் அருமையா ஃபாஸ்டிங் பிரேயர் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். அடுத்த மாதம் நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி 10:30 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் ஆனர் பண்ணி சீக்கிரம் எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பணும். ஸோ ஒரு வேலை காலை வேலை நம்ம ஒதுக்கி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கும் போது அநேக காரியங்கள் நடைபெறும். இந்த மாதம் அன்பு தம்பதிகள் பேட்ரிக் ஷெர்வா அவங்களுடைய வீட்டில் நடைபெறும். நமக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுக்கப்படும். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் நாம் அறிந்த வண்ணம் அவுட்ரீச் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். சால்வேஷன் ஆர்மி வீக், அதாவது மார்ச் 2லேருந்து மார்ச் 8. இதை குறித்ததான டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணணும், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இதை குறித்ததான நம்ம டீட்டெயில்ஸை
பிரதர் தங்கா அங்கே இருக்கிறாங்க, அவரும் பிரதர் ஜபா அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அவங்க இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம் என்ன அதுன்னு சொல்லி அனைத்து டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஆல்சோ மார்க் யுவர் கேலண்டர் ஆன் March 7. நமக்கு வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. மல்டிப்ளை சர்ச்சில் என்டையர் மல்டிப்ளை சர்ச் நெட்ஒர்க்லேருந்து தேர் கண்டக்டிங் ஒன் டே கேம்ப். ஈவினிங் வந்து நம்ம சபையில் இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸ் நீங்கள் எந்த ஐ ஃபீல் லைக் எவ்ரிபடி இஸ் டூயிங் சம்திங். ஸோ ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்கும். 7 மணிக்கு நடைபெறும். அதை குறித்தது ஐ திங்க் நம்ம சைன்இன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை குறித்தது இது எல்லாமே வாலண்டியர்ஸ் அண்ட் சர்ச் கோயிலுக்கு எல்லாருமே ஒரு வாலண்டியர் பண்ணி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டின்னர் உண்டு என்று நினைக்கிறேன். இது குறித்ததான டீட்டெயில்ஸ் பர்சிக்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். பட் ஐ டு நாட் வாண்ட் டு மிஸ் திஸ் டேட். ஏன்னா March 7 நமக்கு மெயின் சாங்சுரியில் எல்லா நல்ல ஸ்பீக்கர்ஸ் வராங்க. அதை குறித்து கொள்ளுங்கள். ஏமன். அநேக காரியங்கள் நம்ம சபையில் செய்ய முடிகிறது. நம்ம நினைத்ததை ஆண்டவர் நிறைவேற்றி வைக்கிறார். நம்ம இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறார். நம்ம இப்போ அந்த லாஸ்ட் வீக் முன் வீக் திக்கற்றவர்கள் ஹோம்லெஸ் மக்களுக்கு நம்ம சால்வ் த்ரோஸ் எல்லாம் கொடுக்க முடிஞ்சது. இன்னும் த்ரோஸ்லாம் இருக்குது. நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ ரோட்டில் நம்ம கொடுக்குறோம். அநேக காரியங்கள் சபையில் நடக்கிறதுன்னு அதுக்கு ஒரே ரீசன் தேவன் நம்மை போஷிக்கிறார். யார் மூலமாக? உங்களுடைய இருதயத்தில் பேசி அபிரதமாய் சபையை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய உதார்த்தமான தசபாகம் காணிக்கையான சபை நடத்த முடியும். தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்ம லைக் நம்ம டிக்ளரேஷன் நம்ம வாசிப்போம் ஒரு விசுவாசத்தோடு கூட. Ushers can come forward. Please விசுவாசித்து எல்லாரும் நம்ம வாசிப்போம். As the creator, heaven and earth are in control of all things. Giving us everything. People and Jesus was doing all my and giving to the Lord and declaring நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உதாரத்துவமாய் ஆண்டவரே உங்களுடைய ஸ்டோர் ஹவுஸ்க்கு கொண்டு வரும்பொழுது தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களின் அப்பந்த நீரை ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கிற கரங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த தேசத்துல குறைவின்றி நிறைவாய் பிள்ளைகள் வாழ, கடன் இல்லாமல் கொடுக்கிறவர்களாய் வாழ கிருபை பாராட்டுங்க. விசேஷமாக இந்த காணிக்கைகளை ஆண்டவரே நாங்கள் கண்ணும் கருத்துமாய் ஞானமாய் உமக்கு உத்தமமாய் உங்களுடைய ராஜ்யத்துக்கு உங்களுடைய ராஜ்ய விரிவடைவே நாங்கள் ஆண்டவரே விதைக்க நீர் உதவி செய்வீராக. படைத்த ஒவ்வொரு கரங்களையும் பேர் பேராக ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். You can go forward. Please be seated. Amen. Amen. ஆல்சோ இன்னைக்கு ஈவினிங் வந்து சூப்பர் பால். மனுஷன் 3 வாட்டி சிரிப்பான் தெரியுமா உங்களுக்கு? 3 வாட்டி சிரிப்பான். ஃபர்ஸ்ட் எல்லாரும் கக்கன்னு சிரிக்கும் போது நம்மளும் சிரிச்சு வைப்போம்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சாங்க நம்மளும் சிரிச்சோம், எதுக்கு தான் சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்போம், கொஞ்சம் புரியும், கொஞ்சம் ஜோக் புரிஞ்சோன்னு மறுபடியும் கொஞ்சம் சிரிப்போம். அவருக்கு ஃபைனலாக ஆச்சா வைத்தியக்காரத்தனமா ஒருமே புரியாமல் சிரிச்சிட்டு இருந்தோமே. அது மாதிரி தான் எனக்கு சூப்பர் பால் 22 வருஷமா அமெரிக்காவில் எல்லாரும் பண்றாங்க, ஏதோ குதிக்கிறாங்க பசங்க, ஏதோ ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிவிடும் சொல்லி நாங்களும் சும்மா கத்த வேண்டியது. அவன் வந்து டச் டவுன் ஒன்றும் புரியாம கக்கன்னு சிரிச்சு கோலாகலமா கத்த வேண்டியது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, இது ரொம்ப அசிங்கமா இருக்குது, என்னதானே பண்றாங்கன்னு கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஸோ ஒரு நிலையில வந்து ஒரு அளவுக்கு ரசிக்க முடியும். அடுத்தது வந்து இது வருஷம் ஃபுல்லாக நடக்கிற அந்த பாண்ட் இன்னும் இன்னைக்கும் அப்படிதான். ஏதாவது ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். பாய்ஸ் எது ஜெயிக்கிறதோ அந்த டீம்ல சொல்லுங்க, ஜாயின் பண்ணிட்டு கோஷம் போடுறோம் சொல்றோம்னு தோணுச்சு. Alright, it's time for all the Sunday school boys and girls and youth team to come forward with the music. There's no music, your smile and joy is going to be music. Center, please.
He said, no music, you can come. All right. I'm going to invite Pastor Ranjit to come forward and bless this Sunday school kids and dismiss the Sunday school. Father, in the name of Jesus, we come to you. Thank you for who you are in each one of our life, Lord. Children are a blessing to us, Lord. ஆண்டவரே, எங்களை குழந்தைங்க எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக நீங்கள் கொடுத்துருப்பது நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் உங்களுக்கு விசேஷமான அந்த கரம் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ஞானத்தில் அவர் வளர்வதற்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் பாதுகாப்போடு இருப்பதற்கு நன்றி. Thank you, Lord. You've been so wonderful, Lord Jesus. Thank you for your presence in each one of our children's life. Their future is in your hands, Lord. Thank you, Lord. Every word that is sown into their life, Lord. Every word that is sown into their life will bear fruit. We declare this morning, Lord. Every word that is sown into their life, Lord, will bear fruit. Our children, Lord, in your hands. This morning, thank you for all these wonderful children. ஆண்டவரே, பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவருடைய எதிர்காலம் நம்முடைய கரத்தில் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நீர் எல்லாம் வச்சு அழகாக நீர் அவர்களுக்காக நீ வைத்திருப்பதற்கு நன்றி. காலையில் உள்ளத்தின் ஆழத்தின் ஆசீர்வதிகள். Thank you for each one of these wonderful children, Lord Jesus. Each one of their life has a purpose, and they will walk into the purpose, and your name will be glorified in and through their life. We bless them this morning. In Jesus' name I pray. Amen. Pastor, have a wonderful Sunday school. Thank you. வாழ்க்கையில கத்துக்கிறோம் இல்லையா? So we all know நம்ம சீரிஸ் வந்து என்ன சீரிஸ் யாருக்கா ஞாபகம் இருக்கா? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. Faith, Amen. Faith, family and fitness. So நம்மளுமே கத்துக்கிறோம். நான் நிறைய நேரம் பார்ப்பேன் விமன் ஸ்டேஜில் ஏறும்போது அவங்க ஒரு மரியாதையோடு கூட கைகளை பிடித்து அவங்க வரவேற்கிறத. லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங், ரைட்? தேங்க்யூ. சில பேர் கை தட்டி அதை உற்சாகப்படுத்துறதுக்கு. இன்றைக்கு வந்து we are starting this series. We felt like marriage, the family, fitness is all so important. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். I think இந்த காரியத்தை பேசும்போது I'm going to be in trouble. எத்தனை வருஷம்? 2003. 20 years? 21 years. 21 years of marriage. கர்த்தர் கிருபையில ஒன்னா நிற்கவும் அநேக காரியங்களை சேர்ந்து ஊழியம் செய்ய கொடுத்தபடினால we thought like கர்த்தர் கிருபையில இந்த டாபிக்கை நம்ம பேசலாம். கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் இருக்கு என்று சொல்லி நல்ல ஆண்டவரே எங்களை மறைத்து இன்றைக்கு என்ன பேச வேண்டுமோ நாங்கள் தம்பதியராக இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசும்படி தாழ்மையோடு உண்மை வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். சிவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். So faith, family and fitness. So இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி, எஸ்பெஷலி மேரேஜ். அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா எத்தனை பேருக்கு இன்னைக்கு தெரியும் தெரியல. ஐ டோன்ட் நோ, ஐ டிடன்ட் வேலிடேட். இன்னைக்கு ஒரு நாள் என்ன நாள் தெரியுமா? World Family. Thank you, Pastor. I think Pastor, World Marriage Day. Pastor, I think he's maybe he's updating himself or he knows already. Thank you, Pastor. World Marriage Day, February 9th and 14th. மறந்துடாதீங்க. Please understand your wife's love language and make sure கார்டு கொடுக்குறீங்களோ gift கொடுக்குறீங்களோ என்னமோ you need to understand and say vice versa. Amen. So why we are paying so much attention? இதை நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் ஆர்டைன் பண்ண 3 கிரேட்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபேமிலி, காட் ஆர்டைன் இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன? ஃபேமிலி, சர்ச் அண்ட் கவர்மெண்ட். இது ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட விஷயம், மனுஷனால உருவாக்கப்பட்டதில்லை, ஆண்டவரால
உருவாக்கப்பட்ட விஷயம். ஆமென். ஸோ நாங்கள் மாற்றி இன்னைக்கு பேச போகிறோம். வசந்த் பார்க்குற பார்வையை பார்த்தா அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டார், நைஸாக கவர் கொடுத்தாரு. அதுவும் இருக்கலாம். பட் தட்ஸ் வை வி ஆர் பெட்டர் ஆஃப் டு ஹெல்ப். ஆமென். ஆமென். ஸோ மேரேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் வேர்ல்டு மேரேஜ் டே. அமெரிக்காவில் இன்னைக்கு நேற்று வந்து இந்த 4 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மேரேஜ் இன் அமெரிக்கா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 4 காரியத்தில் முதல் வந்து ட்ரஸ்ட் இஸ் பேரமவுண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கப்புள்ஸ் வந்து நிறைய ஒவ்வொருத்தரோட கணவன் மனைவி வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நமக்கு தேவையான ஃபைனான்ஸ் இருக்கலாம், ஃபர்கிவ்னஸ் இருக்கலாம், காம்பேட்டபிலிட்டி, கம்யூனிகேஷன் நிறைய பேசுகிறோம். ஆனால் இப்போ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ட்ரஸ்ட் தான் பேரமவுண்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவதாக பார்க்கும்போது இந்த அமெரிக்க தேசத்துல ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு $20,000 ஒரு ஆகிறதா. அதே போல டைவர்ஸ் பண்றதுக்கும் $20,000 ரெண்டுத்துக்கும் அப்படின்று. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு அமெரிக்க தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கணவன் மனைவி due to busy schedules with work, family and life, the average married couple spends just 4 minutes alone together on a day. 4 நிமிடங்கள் மட்டுமே ஒரு அமெரிக்க தேசத்தில் இருக்க தம்பதிகள் செலவழிப்பதாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஆவரேஜில் 4 minutes per day தான் அவர்கள் இணைந்து அவங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நான்காவதாக பார்க்கும் பொழுது இந்த வருஷத்துல இந்த ஆண்டுல கோல்டு வெட்டிங் ரிங்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அபவுட் 17 tons of gold are made into wedding rings annually. ஒவ்வொரு ஆண்டும் 17 டன் ஆஃப் கோல்டு வந்து ஆனுவலா வெட்டிங் ரிங்ஸ் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க. ஆமென். ஸோ இது கேட்டு வாவ் 5 நிமிஷம் தான். நான் என் மனைவி கிட்ட ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசணும். குவாலிட்டி டைம் உட்காந்து அப்படி கண்ணை பார்த்து. ஸோ குவாலிட்டி டைம் 5 minutes, பட் இஃப் யூ ஆர் டூயிங் தட் யூ கேன் ஆல்வேஸ் டூ தட். ஸோ அதர் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அல்லது கம்ப்ளைண்ட் கூட வச்சுக்கலாம். விமன் சொல்கிற முதல் கம்ப்ளைண்ட் சொன்னோன்னே இப்போ பாருங்க சொல்லுவாங்க. என்ன கம்ப்ளைண்ட் விமன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க? யாருக்காவது ஜெனிஃபர் டைரியும் சொன்னாங்க. இதில் இல்லை நினைக்கிறேன். வெரி குட். anyone wants to take? come on, Milka, Rach, யாரா ட்ரை பண்ணுமா? என்ன கம்ப்ளைண்ட்? come on Dina. all right. Women say about they pastor this man. The time spent பண்ணல. Okay, almost there. They say they don't listen to me. They don't listen to me. Now that's the number one. They are nodding. So number one complaint என்னன்னா they don't listen to me. அது வந்து நம்பர் 1 கம்ப்ளைண்டா அல்லது அது ஃபேக்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. மென் என்ன சொல்றாங்க? கம் ஆன் ஜேக்கப் ட்ரை டு டாக். மென்னோட நம்பர் 1. நான் இப்போ நம்ம சபை பிள்ளைங்க மென் எல்லாம் ரொம்ப அருமையான பிள்ளைங்க. பட் இது ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்ற விஷயம். ஸோ மென் என்ன சொல்றாங்க? ரீமஸ் யூ வாண்ட் டு ட்ரை? மனைவி வச்சு தைரியம் சொல்றாரு. இன்னைக்கு ஃபுட் இல்ல சர்ச்ல, ஞாபகம். Okay, men says she talks too much and nagging. எப்ப பார் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றா அப்படின்னு சொல்லுது. talking too much and nagging. So men கல்யாணத்துக்கு அப்புறம் you don't want to face lot of issues. Men don't want to talk about the issues. வந்தமா பிரச்சனை கொண்டு வராத, ஜாலியா இருக்கணும், கொஞ்சம் இது வரதே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. They don't want to talk about the issue. They want to like diffuse and peaceful-ஆ இருக்கணும். Women வந்து they want to talk more. பிரச்சனை இருக்குதோ சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ முதல்ல நான் சொல்றதை கேளுங்க அட்லீஸ்ட். ஸோ அதில் அவங்க they are saying like first கேளுங்க, we don't need solution, just listen to me. அதை சொல்றாங்க. If men are not connected to wife, they will not be connected to children. தம்பதி மனைவியோடு அவன் ஐக்கியமா இல்லை என்று சொன்னால், அவங்களுடைய தாம்பத்திய உறவு சந்தோஷமா இல்லை என்று சொன்னால், ஸ்லோவா பிள்ளைங்களையுமே வந்து அவன் ஒரு தொலைவில் வச்சு தான் பார்க்குறான்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஒரு இப்போ பிள்ளைங்க வந்தாங்க, ஃபர்ஸ்ட் வரும்போது செகண்ட் வரும்போது ஆன்ட்டு நம்ம வந்து என் பிள்ளை சொல்லிக்கலாம். பட் நார்மலாக சொல்ற விஷயம், மனைவியோட ஒரு ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் பிள்ளைகளோட they are disconnected என்று சொல்லுகிறது. Kids, they do not care if parents do not love each other. எவ்வளோ ஆத்மாத்மா அவங்க ஒருத்தரோட ஒட்டி இருக்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் தான் பண்ணுவாங்க. ஆனால் the moment they fight,
the moment they bring argument, அவங்க ரொம்ப கன்சர்ன் படுகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சண்டை போடுகிற குடும்பங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 2:1 they always talk about divorce என்று சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து உலக பிரகாரமான கம்ப்ளைண்ட். நீங்கள் எங்கே காலையிலேயே பிரதர் நெகட்டிவாக பேசுகிறார், பட் இட்ஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ வேதம் என்ன சொல்லுகிறது? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேரேஜ். நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் கேட்டோம். எதுக்கு என்ன சொன்னால், சில டைமில் நம்மள அறியாமலே அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து இட்ஸ் அ டே, நம்ம ஒரு முறையாக நம்மளுடைய திருமணத்தை நம்ம திரும்பி பார்ப்பதற்காக தேவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு. பிரசங்கி 9:9 சொல்லுகிறது, சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. இந்த உலகம் ஒரு மாயையான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுல முக்கியம் என்னன்னு பார்த்தா, நீ நேசிக்கிற உன் மனைவியோட இந்த நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை நீ அனுபவி என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அது மாத்திரம் இல்ல, எபிரேயர் 13:4 சொல்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த வெட்டிங் பெட், இந்த வெட்டிங் கவர்னன்ட் நமக்கு மிக 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 ஒரு முக்கியமானது. நேற்று நானும் வசந்த் அண்ட் ரேச்சல் கூட நான் டிராவல் பண்ண ஜேபிக்யூக்கு. அப்போ நாங்கள் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம், திருமண ஒரு வாழ்க்கையை பற்றி. திருமணம் அதிகமாக நாட்கள் அதிகம் இன்னும் வருஷங்கள் ஆக ஆக இன்னும் அந்த திருமணத்தினோட பந்தம் அதிகரிக்கிறது, அதோட உன்னதத்தை நம்மளால புரிந்து கொள்ளுகிற முடிகிறது. என் கணவன் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு கார்டு எழுதி கொடுத்தாங்க. நம்முடைய திருமணம் போல மீன் குழம்பு போல ரொம்ப நாளாக தான் இன்னும் ரொம்ப சுவை உள்ளதாக இருக்கிறது. சிலர் அது வந்து ஒரு கவிதை டோன்ல சொன்னோம், சிலர் திருமணம் கீரை குழம்பை போல இருக்கிறது, நம் திருமணமோ மீன் குழம்பை போல இருக்கிறது. அது கரெக்ட். ஸோ அதனால அந்த திருமண பந்தம் என்பது நம்மளுடைய வேதத்திலேயும் சரி, நம்ம அதை வாழ அதை ருசித்து அதை அனுபவித்து வாழுவதற்காக தான் அது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸோ நீங்க படிச்ச பிரசங்கி யார் எழுதுறது? யூ ஆல் நோ. எனிவன்? அவர் சொல்றாரு, டேய் என் கண்ணு இச்சிருக்கிற ஒரு விஷயத்தையுமே நான் விட்டு வைக்கல, என் இருதயம் என்ன நினைச்சதோ எல்லாத்தையும் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றாரு ஒரு இடத்துல. என் கண்ணு என்ன அனுபவிக்கணும்னு நினைச்சதோ அதெல்லாம் பண்ணிட்டேன், என் இருதயம். ஆனா அவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? சூரியனுக்கு கீழே நீ நேசிக்கிற உன் மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ் அனுபவிடா. வேற எங்கேயும் உனக்கு பெருசா ஒன்றும் கிடையாதுடா, நீ நேசிக்கிற உன் மனைவியோட நீ அனுபவிடா, அதுதான் பெஸ்ட்னு அவரே சொல்லிட்டு போட்டார். சரி, இப்போ வேர்ல்டு நம்ம பிப்ளிக்கல், ஏன் நம்ம எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் மேனா இருந்தாலும் ஏன் வேதம் நமக்கு வந்து வேத வாக்கியம் தான் நமக்கு அடிப்படைன்னு சொன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்கோர் உங்களுக்கு தெரியும், வைஸ் பிரசிடென்ட் தான் இருந்தவரை சொல்றாரு, ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிகம் டூ சைட்ஸ் ஆஃப் காயின், they just can't face each other, they can't face each other but still they stay together. அவர் சொல்றதோடைய விஷயம் ஒரு ஜோக்கா கூட இருக்கலாம், பட் இட்ஸ் டூ சைட் ஆஃப் காயின் பட் they live together. பராக் ஒபாமா சொன்ன ஒரு விஷயம், a good wife always forgives her husband. சந்தோஷமா இருக்குல்ல? Good wife always forgives her husband when she is wrong. Okay, இது நான் சொல்ல, நீங்க இன்டர்நெட்ல பார்த்தா ஒபாமா சொல்லிருக்கீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், when you are in love wonders what happens, but once you get married you wonder what happened. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு இது கரெக்டாக சொல்லிக்கலாம். அக்டோபர் 16 என் மனைவியை முதல் நான் பேசினேன். அப்போ எங்கள் காலகட்டத்தில் ஏஷியன் நினச்சிக்காதீங்க, அப்போல்லாம் இப்போ வாட்ஸ்அப்லாம் கிடையாது. ஒரு கடைக்கு போயிட்டு வாய்ஸ் ஓவர் ஐபியில் ஃபோன் பண்ணணும். ஸோ இந்த அம்மா கிளாஸ்க்கு போகும்போது அவங்க தம்பிங்கிட்ட காசு வாங்கி வாய்ஸ் ஓவர் ஐபியில் கால் பண்ணுவாங்க. காலையில் 5:30 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க டெய்லி. அப்புறமா என்ன பண்ணீங்க, என்ன பேசணும்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ரூம்மேட் கேட்பட்டே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா எங்களுக்கு ஒரே ரூம்ல இருந்தனால அவங்க வந்து தூங்குவாங்க, எனக்கு பேச வேண்டிய ஒரே இடம் பாத்ரூம் கூட காலைல போக முடியல, அங்கே உட்காந்துக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மனைவி இப்போ அதே 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கேன், 2 பேரும் பேசலாம் எப்படி வா
இருக்கிற டயர்ல படுமா அப்படின்னு சொல்ல. சரி ஜாம் பண்ணலாம் வாங்க கூட கொஞ்சம் சரி நம்ம ஊழியம் பண்றோம் கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருக்கும் சரிம்மா ஜாம் பண்ணலாம் நீ ஜாம் பண்ணிட்டே வந்து ஏதோ சொல்லலாம் வாங்க நம்ம அன்னைக்கு பேசணுமே அந்த மாதிரி பேசுவோம் 5 மணிக்கு எழுந்து உட்கார வச்சா எனக்கு எப்படி இருக்கும். So it always changes, right? Alright, this is a good one. Marriage is a beautiful forest where brave lions are killed by finish it. Brave lions are killed by beautiful Deeds. deeds. Amen. So வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவ பார்வையில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படியாக பார்க்க வேண்டும்? உலக பிரகாரமான காரியத்துல பார்த்து நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றாங்க. ஆனா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நாம் விசுவாசிக்கிற இங்க இருக்க நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு திருமண உறவுல நம்ம ஆசீர்வதிப்பாருன்ட்டு 3 காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. Christian perspective of marriage, the first one, what God has joined together, let no one separate. It's a strong bond, a bond of love. When both partners are joined together with God, this bond unity is powerful and fulfilling. ஒரு கணவன் மனைவியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இணையும் பொழுது அந்த இணைப்பு எப்படியாக இருக்கிறதா வெரி பவர்ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில்லிங்கா. ஒரு கணவன் மனைவி இணைந்து காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு இருக்கிற அந்த பவர் வேற எதிரியுமே கிடையாது. இது எக்லெசியாஸ்டஸ் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 12 வசனத்துல சொல்லி இருக்கிறது. யாராவது வாசிக்கிறீங்களா? பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பொறி நூல் சீக்கிரமாய் அறாது. So first point என்ன Christian perspective on marriageல ஒரு கணவன் மனைவி கர்த்தருக்குள்ளாக இணைந்திருந்தாங்கன்னா அவர்களுடைய பிரயாசத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும். It will be the strong and fulfilling. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது a covenant between man and woman concerning marriage is considered to be a permanent union before God, one that is sacred and lasting. இரண்டாவதாக இட்ஸ் a permanent union. ஒரு நாளுக்கோ ஒரு மாதத்திற்கோ ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்திற்கோ அல்ல. நம்ம திருமணம் நடக்கும்போது சொல்லுவாங்க மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நாம ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14 16 வசனத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிவிடுகிறார். ஒன்ஸ் நாம திருமண பந்தத்திற்குள்ளாய் கர்த்தருக்குள்ளாக நம்ம வந்த பிறகு தள்ளி விடுதல் என்கிற வார்த்தைக்கு நம்முடைய திருமணத்துல இடம் இல்லை. கர்த்தருடைய சந்நிதியில என்றைக்கு நம்ம கணவன் மனைவியா இணைகிறோமோ அன்றையிலிருந்து it is a permanent bond. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது when God created man, he felt that it was not good for man to be alone, knowing that he needed to have a companion through marriage, being one flesh and creating oneness. So மூன்றாவதாக ஆண்டவர் எதற்காக கர்த்தருக்குள்ளாக நம்ம பார்க்கும் பொழுது எதற்கு அந்த திருமண பந்தம் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்காக companion and oneness. மூன்றாவது காரியம் நமக்கு ஒரு துணையாக இருப்பதற்கு ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நாம 2:18 படிக்கும் பொழுது தேவராகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஏற்ற துணை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல எபிரேய பதத்துல ஏசர் என்கிற ஒரு பதம் EZER என்கிற ஒரு பதம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் வெறும் ஒரு சாதாரண துணை என்று சொல்லும்பொழுது ஒருவேளை நம்ம நினைச்சுப்பாங்க ஒரு வேலைக்காரி போல. நோ, அந்த பதத்துல அந்த இடத்துல அவனுக்கு துணை அதை பத்தி அது குறிக்கப்படுவதாக இல்லை. அதற்கு பதிலாக இட் இஸ் an indispensable rescue and support. அந்த துணை என்கிற பதம் என்னவென்று சொன்னால் indispensable rescue and support. So இதுதான் மூன்றாவது ஒரு காரியம். நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம நிச்சயமா ஒருவருடைய துணை இல்லாமல் கணவனோ இல்ல மனைவியோ ஒவ்வொருவருடைய துணை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு மிக மிக முக்கியமானது. இது 3 காரியமும் நம்ம வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். சோ இனி வரும் காலங்களில் யாராவது விமனை பார்த்து லைக் ஓகே ஏவாள் ஆதாம்க்கு ஹெல்ப் பண்ணதான் யுவர் ஹெல்ப்பர் அப்படின்னு சொன்னா
அந்த பதம் என்ன சொன்னாங்க? I'm helping my sisters. What is that word? Azer. அது வந்து EZER. it is used in the context of indispensable rescue and Support. Amen. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, டைம் ஆகிட்டே போகிறது, இன்னைக்கு நான் தப்பிச்சுடுவேன். ஏன்னா நான் தனியாக பிரசங்கம் பண்ணும்போது வீட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன்னா வீட்டில் போய் ரோசி வந்து உங்களுக்கு 35-40 மினிட்ஸ் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னு நாங்கள் 2 பேரும் பண்ணுறதுனால நான் இன்னைக்கு தப்பிச்சுப்பேன். ஸோ நம்பர் 1 குயிக்காக போகிறதுக்கு நம்பர் 1 வந்து இன்னைக்கு கம்யூனிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏமே கொஞ்சம் சந்தோஷமா? ஆல்ரெடி எல்லாம் டவுன் ஆகிடுங்க. கமா லெட்ஸ் கோ. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுக்கலாம், இது யூடியூப்லேயும் வந்துட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் த நம்பர் 1 key to marriage? Come on. Communication, right? So, the talking with your spouse is one of the best way to keep your marriage healthy and successful. Be honest about what you're feeling, but be kind and respectful when you communicate. Alright. இது வந்து நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல. When we say, நான் நிறைய டைம் வைஃப் கிட்ட ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. யாருக்கெல்லாம் தெரியும் சீரியல் யார் நிறைய பாப்பா? நம்ம இல்லை, பயப்படாதீங்க, வெளியே ஜெனரலா சொல்றது. லேடிஸ். ஓகே. யார் நிறைய காசிப் பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா நம்ம இல்லை, வெளியில சொல்றது. இல்ல லேடிஸ். ஓகே. இல்ல இதுல ஒரு ஃபேக்ட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இன்னைக்கு என்னுடைய பிரதர்ஸ்லாம் என்னை போட்டு தாக்க போறாங்க, பட் ஃபேக்டை சொல்லி அவங்க ஆல்ரெடி வசந்த் ஒரு மாதிரி தாக்குறாங்களா. ஸோ நம்ம குவாலிட்டி டைம் வைஃபோட ஸ்பெண்ட் பண்ணும்போது யூ வாண்ட் டு பி வெரி கேர்ஃபுல். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெண்கள் நிறைய காசிப், they involve in gossip ஃபோன்ல. பட் அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குமானா, அம்மா ஒரு நேரமா பேசிட்டு இருந்தேன், என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லு, அதுல இருந்து they enjoy it. That is, என்னம்மா காசமா பேசிட்டு இருந்தேன் என்னாச்சு அப்படின்ட்டு அது கேட்டு அதுல வந்து மகிழ்ச்சி அடைவாங்க ஆண்கள். நான் சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். So we got to be careful. அண்ணா உங்களுக்கு தெரியுமா, நான் பெருமையா நான் என் வைஃபோட டிரைவ் பண்ணும்போது 2 ஹவர் சாமையா பேசினேன். என்ன பேசினேன்? முந்தா நேத்து என்ன பேசினேன்றத பேசினேன். அது கிடையாது குவாலிட்டி டைம் நம்மை குறித்து. ஸோ வந்து எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்போது பேசுகிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில பேர் கம்யூனிகேஷன்ற பேர்ல பிரேயர்ல எல்லாம் தாக்குவாங்க மனைவி ஹஸ்பண்டை. பார்த்துருக்கீங்களா? ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க 2 பேரும் சரியாவே பேசிக்க மாட்டீங்க, நீங்க வந்து ஜபிக்கணும் 2 பேரும் காலையில அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஆவியில நிரம்பி ஜபிக்கணும், ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, நல்ல சான்ஸ் பாஸ்டரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு காலையில 2 பேரும் கை கொத்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் நிரம்பி, மகனே நீ ஒரு நாளும் உன் மனைவிக்கு கீழ்ப்படிவதே கிடையாது, இன்றிலிருந்து அவள் பேச்சு நீ கேட்க வேண்டும் ப்ராமிஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சிரிப்பு இல்லைங்க, இது பாசுத்தங்க விஷயம். அவங்க ஆவியில் நிரம்பி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கே தெரியும். சரி, the 4 நடுவுல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாதியிலே விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். Thank you. சொல்லுங்க. ஏன்னா நான் விமனாக இருந்தது பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் வந்து அதிகமாக சீரியல் பார்க்குறது மென்னு, ஸோ அதிகமாக வந்து பார்க்குறது மென்னு, அதே மாதிரி அதிகமாக காசிப் பண்ணுறதும் மென்னு. ஸோ அதுக்காக என்னுடைய பெண்களுக்கு, என்னுடைய சகோதரிகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண. That was shocking, honestly. That was honestly shocking. But boys, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. Alright. ஆமாம், இங்கே இருக்க விமன் கிடையாது, வெளியில் இருக்கிற பேசுகிறோம். ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, ஸோ 4 நம்ம டைம் ஆகிட்டே போகிறோம். நிறைய இந்த மாதிரி வாரங்களை பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் வராமல் இருந்துடாதீங்க. இது இப்போ ஸோ 4 dangerous 4 horsemen. ஸோ இப்படியாக நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய திருமணத்தில் வந்து நம்பர் 1 கீ பாயிண்ட் என்னன்னா கம்யூனிகேஷன் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு வந்து என்ன ஒரு 4 குதிரைகள் வந்து அந்த நம்மளுடைய கணவன் மனைவியோட அந்த உறவுக்கு, அந்த பேச்சுக்கு, அந்த கம்யூனிகேஷனுக்கு நடுவில் இருக்கிறது 4 ஹார்சஸ் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 4 குதிரைகளை நம்ம பார்க்கிறோம். அது போல ஒரு கணவன் மனைவி
இடையே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன்ல இந்த 4 குதிரைகள் வந்துவிடக்கூடாது, அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த 4 குதிரைகள் என்ன, நம்முடைய திருமணத்துல அந்த 4 குதிரைகள் இருந்து நாம எப்படி நம்ம விடுபட முடியும் என்று சொல்லி நாம குயிக்கா நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 குதிரை, நம்பர் 1 இல்ல, இது ப்ரையாரிட்டி கிடையாது. ஒரு குதிரை கிரிட்டிசிசம். என்ன ஆகும்னா எவ்ரி ஒன் நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது பிரசங்கம் நம்ம ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம தலையில தான் மலை கொட்டுவார். எங்க வீட்டுக்காரனாக்கு எப்போவாது ஒரு பழக்கம் உண்டு, இந்த வாட்டர் பாட்டில் ஹாட் ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு போனாங்கன்னா கார்ல விட்டுட்டு வந்துடுவாங்க. காலையில நான் தண்ணி சுட வச்சுன்னா இன்னைக்கு இது பேச போறோம் இல்லையா, நம்ம அதெல்லாம் பண்ணுவோம் கொஞ்சம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு நானே அவங்க ரெண்டு பேருக்கு நானே தண்ணிலாம் சுட வச்சு எனக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஊற்றலான்னு பார்த்தா அந்த இதை காணும். அப்போ சொன்னாங்க வசந்தோட வேனில் விட்டு வந்துட்டாங்களா. அப்போ என் வாயில் வந்துலாமா உனக்கு வேற வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் இது உனக்கு ஒரு ப்ராக்டிஸாக போச்சு. தப்பு நான் வச்சேன். அதுதான் இங்கே டாபிக். வி ஆல்வேஸ் மேக் ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னு வச்சுக்கோங்களேன், நீ எப்பவுமே இப்படிதான். எல்லாரும் எப்பவுமே கிடையாது. அப்படி எப்பவுமே டெய்லி 365 நாள் ஒரு ஃபிளாஸ்க் அந்த மாதிரி தொலைக்கணும். இது ஃபேக்ட் இருக்கு, கரெக்டா? நம்ம வந்து கிரிட்டிசிசம்ல வந்து இப்போ வந்து நம்ம ஏதோ மனைவி போய் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு தோல் அங்கேயே வச்சோம்னா, மனுஷன் கட் பண்ண எப்போ பார்த்தாலும் வெங்காயத்தோல்லாம் அங்கேயே இருக்கும். எப்பவுமே அப்படி வைக்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் எடுத்து கோ ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நம்ம என்னைக்காவது எடுத்து நம்ம இதுல திராஷ்ட போட்டுட்டு தான் வரும். ஸோ when you make a statement, please be careful. அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, ஆல்வேஸ்ன்ற வார்த்தையை கேர்ஃபுல்லாக பண்ணலாம். ரொம்ப அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ரொம்ப அது வந்து ஹார்ட்ல வந்து பாதிக்கும். நீ எப்பவுமே சொல்லாதீங்க. நீங்க ஏதாவது ஒன்று சொல்லும் போது மார்னிங் என்னம்மா ப்ரே பண்ணீங்களா வச்சுக்கோங்களேன். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதோ வருஷமா எக்ஸாம் சொல்றேன், என்னைக்குமே வீட்டில் அதெல்லாம் நடக்காதுங்க. we should always say these two, you should not say these two words. என்னென்ன? always and never. எப்பவுமே இவர் இப்படிதான் சொல்லக்கூடாது. எங்க வீட்டில் he never does that. உங்க புருஷன் ஹெல்ப் பண்றாருமா, நான் சும்மா ஜாலியா இல்லை ஒய்ஃப் எங்க வீட்டுக்காரு உங்க மனைவி இது பண்றாங்களா, அவன் என்னைக்குமே பண்ண மாட்டான். No, that's not right. So you got to be really careful. இந்த நெகட்டிவ் கமெண்ட் சொல்லும்போது ஆல்வேஸ் அண்ட் நெவர் யூஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி எஸ்கலேஷன் தான் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி வெர்பல் அபியூஸ் கொண்டு போய் போறது, அப்புறமா பிசிக்கல் அக்ரெஷனை கொண்டு போய் விடும். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம என்ன பேசுறோம் அது வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். நாங்க ஒரு ஸ்கிட் கூட போட்டிருந்தோம். நீங்க என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணிப்போங்க, மனைவிகளுக்கு சகோதரிகளுக்கு அவ்வளோ சர்ற பிபி ஏறாது. இந்த மொமெண்ட் அவங்க ஃபேமிலியை டச் பண்ணி பாருங்க. உங்க அப்பா இல்லை உங்க தம்பின்னு இட்ஸ் a fact. நமக்கும் அப்படிதான். இப்போ எனக்கு வந்து நான் 3 அக்கா 4 அண்ணன் என்ன பண்ணாலும் என்னால் ஏற்றுக்க முடியும். பட் என் மனைவி அவங்க குறை சொல்லும் போது பிபி சொல்றோம்னு ஏறும். சொல்ல மாட்டாங்க, நல்ல மனைவி, வீட்டுக்கு சமைக்கணும், வீடியோ வர ஓடிட்டு இருக்கு. ஸோ பட் நாங்கள் திருமணத்தில் ஒரு விஷயம் சொன்னோம். நான் அடிக்கடி தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சொல்லியிருப்பேன். நல்ல விஷயங்கள் நான் சொல்றதுல வெக்கப்படுவதில்லை. கல்யாணம் ஆன முதல்ல நாங்கள் முடிவு பண்ண ஒரு விஷயம் தான், என்ன நடந்தாலும் எங்கள் வீட்டை நீ வந்து குற்றப்படுத்தி பேசாத, தப்பாக பேசாத. என்ன நடந்தாலும் நான் உங்கள் வீட்டை அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட நீ திட்டிக்கோ. இப்போ எங்கள் வீட்டில் தப்பே பண்ணியிருந்தா கூட எங்கள் அண்ணன் எப்படி எங்கள் அக்கா அப்படி பண்ண நான் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா அது ஒரு இதுவாகவே தோணாது. பட் த மொமெண்ட் என் ஒய்ஃப் எங்கள் வீட்டை சொல்லும் பொழுது நான் அவங்க சொல்லும் போது அப்படியே மைண்டில் அப்படியே பதிஞ்சிடும். ஸோ மேக் ஷியோர் முதல் நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் நெவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. யூ உங்களால தான் தட ஓடிந்தா உங்களை மாதிரியே தான் பையன் ஓடுறான். ஆனா ஜேபிக்கு ஃபர்ஸ்ட் நின்ன வண்டி நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டோம். என் பையன் என்னோட ஜீன் அப்படியே உள்ள போயிடுச்சு அப்படின்னு யாரும் அப்படி வந்து. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல் கப்புள் டோன்ட் எஸ்கலேட் ஆஸ் ஈஸிலி. நமக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு வந்து 2-3 ஃபேமிலிஸ் இருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் நொய்யின்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். சக்சஸ்ஃபுல் கப்புள் எக்ஸிட் நெகட்டிவ் சைக்கிள். இந்த இந்த நெகட்டிவ் சைக்கிள் அப்படியே கொண்டு ஒரு சுத்திட்டே இருக்கக்கூடாது. வாரக்கணக்கா, நாள் கணக்கா, மாச கணக்கா. யூ நீட் டு மேக் ஷூர் ஹவு யூ வாண்ட் டு கம் அவுட். ஸோ ஆன்டிடோட் டு கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஓகே டு கம்ப்ளைன் த ரிலேஷன்ஷிப்ல. சி இப்போ வந்த உடனே அப்படியே பார்க்கறது, நிறைய பாத்திரம்லாம் இருக்குது, அப்படியே சோஃபாவில் உட்காந்து ஃபோன் எடுத்து மனுஷன்
அவ்வளோ டயர்டு தெரியுமா, பிள்ளைங்களாம் எடுத்து இந்த ஃபுல்லாக பாத்திரம் அப்படியே கிடக்குது. வர்றதே ரெண்டு காதில் ஒயரில் அந்த ஃபோனில் வராரு, அப்படியே போய் நேரம் மேலே போய்ட்டாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் என்ன அப்படின்னு யார்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவரால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி அப்போ என்ன பண்ணுது, புரியுதுங்க, இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலத்தில், பட் நம்ம ட்ரை பண்ணணும். புரியுதுங்க, நீங்களும் டயர்டாக வருவீங்க, கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்குது, இந்த டிஷ் வாஷ்லாம் அட்லீஸ்ட் அந்த ட்ரை பண்ணதையாவது கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா நான் லோட் பண்ணேன் இதுவாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லாமல் அந்த ஜென்டில்னஸோடு சொல்லும்போது நம்ம மக்கள் ஹெல்ப் பண்ணுறதா. ஸோ என்ன ஆகிடும்னா ரொம்ப அதாவது டைரெக்டாக அவங்கள அக்யூஸ் பண்ணுறது, அவங்க நேச்சரை பற்றி திட்டுறது, உடனே அவனுக்கு என்ன வரும்னா நம்ம அப்படி பண்ணிட்டு வரோம், உடனே நானும் ஒர்க். ஸோ இட்ஸ் நீங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதை நம்ம கேர்ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, பட் டீனேஜர்ஸ் இருப்பாங்க. இதை பதிவு பண்ணுறேன், இதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் உங்கள் புருஷனுக்கு பண்ணுறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க லேடிஸ், என்ன அவங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன், லேடிஸ் என்னெல்லாம் நீங்கள் உங்கள் புருஷனுக்கு பண்ணுறீங்களோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, என் மருமக என் பையனுக்கு இதை பண்ணால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால், பொம்பளை பிள்ளை மாத்திரம் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க, பட் என் மருமக இதை என் மகனுக்கு பண்ணால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்ட்டு உங்களை போட்டுக்கோங்க. மென் என்ன பண்ணணும், அதை நீங்கள் சொல்லி முடிச்சிடலாம், மறந்துட்டாங்களான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு டாக்டர்ஸ் இருக்கும்போது இல்லை, நீங்கள் என்னெல்லாம் உங்கள் ஒய்ஃபை பண்ணுறீங்களோ நல்ல விஷயங்கள் ஓகே, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்பா அந்த டாக்டருக்கு ரொம்ப பெட்டு இல்லையா, இந்த வேலையை என் பொண்ணுக்கு என் மருமகம் பண்ணால் என் ஹார்ட் எப்படி ஃபீல் பண்ணும், அந்த ப்ராஸ்பெக்டிவ்ல நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் உண்டாகும். ஏன்னா யாக்கோப்பு 4:11 வாசிப்போம், இருக்கிற எடுத்தவர்கள் வாசிக்கலாம். James 4:11. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாய், ஆனால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பார். ஸோ அந்த முதல் குதிரை பார்க்கும்போது நம்ம we have to avoid criticism. இரண்டாவது குதிரை எதை குறிக்கிறது என்று சொன்னால் contempt. contempt என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது அது என்ன என்று சொன்னால் a feeling that a person is considered worthless or deceiving scorn. கண்டென்ட் என்று சொல்லும் பொழுது நம்ம கணவனோ நம்ம மனைவியோ பார்த்து நீங்க எதுக்குமே உதவாதவர்கள், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ லாய்க்கே கிடையாது என்று சொல்லி அவர்களை நாம மட்டப்படுத்துவது. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம யோசிக்கும் பொழுது உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ என்னதான் பண்ணியோ தெரியல, நீ சின்ன பிள்ளையில வளர்ந்த போது உங்க வீட்டில் இதெல்லாம் உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு கோபம் வரும் பொழுது அவங்கள தகாத வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஒரு இன்வாலிடேட் பண்ணுவது. தான் மாத்திரம் உயர்ந்தவர்களாக நினைத்து தன்னுடைய கணவனோ மனைவியோ எல்லாவற்றிலும் தாழ்ந்தவர்கள், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அவர்களை குற்றப்படுத்தும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஒரு எந்தூசியாசமும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் போய்விடும். இந்த 4 குதிரையில இந்த கண்டெம்ட் என்ற குதிரை தான் மிகவும் இன்டாக்சிகேட்டிங் குதிரை இன் மேரிட் லைஃப் என்று சொல்லப்படுகிறது. 4 காரியத்துல ஒருத்தவங்களை எவ்வளவு நம்ம அனாவசியமான வார்த்தைகளை அவங்களை இன்வாலிடேட் பண்ணுகிறோமோ அவங்க வாழ்க்கையில அதை கேட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க சோர்வுக்குள்ளாக அவங்க கடந்து போயிடுவாங்க. காமன்லி யூசஸ் இன்சல்ட்ஸ், நேம் காலிங், அவர்களுக்கு தேவையில்லாத நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி அவங்கள வேற ஒரு பெயர் போட்டு கூப்பிடுவது. கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அழகான ஒரு பெயர் கொடுத்திருக்காரு. எனக்கு பர்சனலி கொடுத்திருக்காரு. என்னோட அம்மா அப்பா எதற்கு பெர்சியால், ஒரு கர்த்தருக்காக மிகவும் பிரயாசப்பட்ட பெர்சியால் என்று சொல்லி ரோமன்ல இருந்து வச்சாங்க. அப்ப அந்த பெயரை சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுது
பொழுது எதற்காக ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டதோ அதை நம்ம சொல்லி கூப்பிடுவதற்கு பதிலாக அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகளை சொல்லி கூப்பிடாமல் இருப்பது மிக நல்லது. அப்ப அது எப்படியாக ஒரு சில வேளைகளை நம்ம அறியாமல் அது வரும் பொழுது அது எப்படியாக நம்ம ஓவர் கம் பண்ணுவது, ஆன்டிடோட் ஃபார் கண்டெம்ட் அப்படி சொல்லும் பொழுது, ஒருவேளை எல்லாருமே இங்க இருக்கிற ஒரு கணவனோ மனைவியோ எல்லாமே எல்லாம் தெரிந்தவர்கள் கிடையாது. நம்ம ஒரு சில வேலைகளில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்னா நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த தேசத்திற்கு வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. முதலாக நான் வந்தப்போ ஊர்ல கார் ஓட்டி லைசன்ஸ்க்காக நான் கார் ஓட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், இன்டர்நேஷனல் லைசன்ஸ். ஆனா இன்டர்நேஷனல் லைசன்ஸ் மட்டும்தான் இருந்ததே ஒழிய அமெரிக்க தேசத்துல என்னால கார் ஓட்டுவதற்கு தைரியமே வரல. ஏன்னு சொன்னா முதல்ல ஒரு நாள் நான் ஓட்ட கத்துக்கிட்ட ஒரே நாள்ல அடுத்த நாள் என் கணவர் வீட்டில் இல்லாத போது நானே காரை எடுத்து கொண்டு போய் ஒரு BMW இடிச்சிட்டேன். ஸோ அவங்க சொல்லிட்டு போனாங்க பார்க்கிங் லாட்டில் ஓட்டாதன்னு 10 முறை சொல்லியும் நான் அதை காதில் வாங்காமல் என்ன பண்ணேன், முதல்ல எடுத்துக்கொண்டு போய் இடித்த பிறகு ஃபர்ஸ்ட் மேபி வந்து 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பயம் என்னை விட்டு அகலவே இல்லை. இதே விஷயம் அந்த டைம்ல எல்லா மோஸ்ட்லி இந்தியன்ஸ்லாம் இந்த அக்காடு இந்த மாதிரி ஜாப்பனீஸ் கார் ஏன் நேரம் பாருங்க பக்கத்துல BMW தான் வைக்கணுமா அது ஸ்கிராட்ச் போடுறதுக்கு. ஆமா, BMW இடிச்சனால அதுக்கு எவ்வளவு காசு பே பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய ஆனா அதற்கு பின்பதாக எனக்கு கார் ஓட்டுவதற்கே அந்த தைரியமே இல்லாம போயிடுச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எடுத்துக்கொண்டு போய் ஒரு நாளைக்கு நீ காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ்க்கு நியூயார்க்கு போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும். அந்த இறங்கிட்டு காரை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ, நீ போயிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த எப்படி அவங்க தைரியமா என்கிட்ட கொடுத்தாங்கன்னே தெரியாது. ஆனா அன்னைக்கு அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு கொடுக்காட்டி இன்னைக்கு நான் கார் எடுத்துக்கிட்டு தைரியமா நானே நியூஜெர்சியோ பென்சில்வேனியோ ஃப்ளாரிடா ஓட்டி போகிற தைரியம் எனக்கு வந்திருக்காது. ஸோ அன்றைக்கே அந்த ஒரு நீ இடிச்சிட்டியேன்னு சொல்லி என்னை ஒரு நாளும் குற்றப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு நான் வந்து தைரியமா ஓட்டுறேன்னு சொன்னா தட் இஸ் த பிகினிங். ஸோ நம்மளுக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து வீக்னஸஸ் இருக்கும், நம்ம சரியா செய்ய முடியாத காரியங்கள் இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க வளருவதற்கு நாம என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதை செய்யும் பொழுது, ஒரு கணவன் தன் மனைவியை அப்ரிஷியேட் பண்ணும் பொழுதும் ஒரு மனைவி தன் கணவனை அப்ரிஷியேட் பண்ணும் பொழுதும் கர்த்தர் அவங்களுக்கு என்ன பர்பஸ் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு முடியும். ஏனென்றால் திங்க் அபவுட் தி ஃபர்ஸ்ட் வேர்ட், கம்பேனியன், ஹெல்பர். இந்த இடத்துல தான் வருது. ஸோ ஒரு கணவன் மனைவியை ஒருத்தரை என்கரேஜ் பண்ணி அவங்க ஓடும் பொழுது அவங்களால ஸ்ட்ரென்த்தோடு கூட ஓட முடியும். உலக பிரகாரமான ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க 5:1. அது என்னவென்று சொன்னால் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு 5 பாசிட்டிவ் சொல்லணும். ஸோ ஏதோ ஒரு நெகட்டிவ் சொல்லிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் யூ கிவ் 5 positive things about your husband or wife. அப்படியாக நம்ம செல்லும் பொழுது இந்த கண்டென்ட் என்ற காரியம், இந்த கண்டென்ட் என்ற குதிரை நம்முடைய திருமண வாழ்க்கையில பிரவேசிப்பதற்கு அதற்கு அனுமதியே இருக்காது. ஆமென். என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. அது என்கரேஜ்லாம் பண்ண இடைப்பட்ட நேரத்தில் எனக்கும் ஆஸ் அ ஃப்ரெஷ்ல வந்து இடிச்சது BMW இடிக்கணுமா பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்போ ஆரம்ப நாட்களில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் பயங்கரமாக இவங்க பேரில் இன்சூரன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நானே பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அறிவு கூட இல்லை, நிறையவே பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், பே பண்ணி கார் சரியாயிடுச்சு. அவங்க ஒரு ஏஷியன் சைனீஸ் ஃபேமிலி, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவங்க ஒரு நாள் டின்னருக்குலாம் அப்படியே அன்பாக கூப்பிட்டாங்க. இவங்கெல்லாம் சந்தோஷமாக பாடுறாங்க, அப்போ பார்க்குறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு வேண்டி தட்டில் எல்லா டிஷ்ஷும் பணமாக தெரிஞ்சு டாலர்ஸாக தெரியும். இடிச்சதுக்கு நான் கட்டிட்டேன், நல்லா சரி பண்ணுறதுக்கு நீ சந்தோஷமாக சோறு போடுற, எனக்கு தானடா தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஹேட் டு கோ த்ரூ. ஆனால் ஆண்டவர் வந்து பேசுவார், டிஃபென்சிவ் டிரைவிங் எல்லாம் போகணும். ஏமே ஸோ டைம் ஆகி கொண்டே போகிறது. ஸோ ப்ளீஸ் இதை நினைவு கொள்ளுங்க. அடுத்தது தேர்ட் குதிரை வந்து டிஃபென்சிவ்னஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெனி பிகம் டிஃபென்சிவ் whenever the argument starts. எல்லாருக்குமே ஒரு நேச்சுரல் டெண்டன்சி என்னன்னா, நம்ம ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சு பேசும்போது அதை கேட்க கூட நமக்கு தோணாது. டப்புன்னு என்கிட்ட என்ன தப்பு இல்லைன்றதை சொல்றதுக்கு தான் நமக்கு முடிப்போம். அது முடிக்கணும் டப்புன்னு இல்லை நான் பேசுறேன் விட மாட்டோம். We want to make sure
அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கும் நடக்கும், ஒய்ஃப்க்கும் நடக்கும். நம்ம வந்து ஆத்மாத்மா பேசணும்னு உட்கார்ந்துட்டா கண்டிப்பா அவங்க இருதயத்தில் இருக்கிறது சொல்லதான் செய்வாங்க. அதே மாதிரி ஃபுல்லத்தையும் கேட்டுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ உதாரணம் சொன்னா, காலையில் ஏமா பிள்ளைகிட்ட முடிஞ்சு காட்டுமா வேலை பார்த்து தெரியும், ப்ரொடக்ஷன்ல இருந்தா தெரியும். அன்னைக்கு எவ்வளோ டென்ஷன், அந்த பக்கம் அவன் கூப்பிடுறான், இவன் கூப்பிடுறான், நான் வேலை பண்றதே பெரிய விஷயம், அவ்வளோ விஷயங்களை நான் ஆன் பண்ணுவேன். அந்த டென்ஷன்ல வந்து இவன் இதை பிடிச்சி எடுத்தான், நான் தான் கத்துனேன். ஸோ இஃப் யூ ட்ரை டு கம் அப் வித் சம் வியர்ட் லைக், அதுதான் வந்து ஒரு டிஃபென்சிவ்னஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கேட்கணும், இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம். அதாவது சக்சஸ்ஃபுல் கப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் the other can have different ideas but controls the emotion state so that other can communicate. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒன்னஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்கப்புறம் பிரசங்கெல்லாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரியல, நிறைய உண்மைகளை வெளியே சொல்றேன். இப்போ இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி நடக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற பாருங்க. இப்போ ஒரு மென் வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே காஞ்சி போய் அப்படியே டேபிளே வச்சுட்டு போயிடுறாரு, இல்லை சாப்பிட்டுட்டு, இல்லை வைஸ் வெர்சா ஹஸ்பண்ட் சொல்லி இன்னைக்கு நிறைய நம்ம மாற்றங்கள் நடந்துச்சு. ஒரு ஸ்பவுஸ் வந்து சாப்பிட்ட தட்டு கூட சரியா தண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணாம அப்படியே காஞ்சி போய் வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த அம்மாவோ இந்த ஐயாவோ எட்டி பார்த்துட்டு, நான் எல்லாம் பண்றேன், அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் ரின்ஸ் பண்ணி கொஞ்சம் தோச்சாது வைக்கப்படாதா அப்படின்னும் போது, நம்ம ஐயாவுக்கு வந்து அது ஏத்துக்கு, அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் இது வந்து அம்மா ஐயாவுக்கு தான் கொஞ்சம் செட் ஆகும். அவருக்கு என்ன கோவம் வரும் சொல்றேன், செவ்வாய்க்கிழமை ஒரு நாளாவது கார்பேஜ் கொண்டு போய் வெளியே வச்சிருக்கியா, நான் குழுல கொண்டு போய் வைக்கணும், நான் வைக்கல நாத்த நான் அதுக்கும் இது என்ன சம்பந்தம்? So this is called defensiveness. நம்ம ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு கபால் என்ன பண்றோம், செவ்வாய்க்கிழமை நான் ஜெயிக்கப்படாது கமான் மைக்கு கொடுக்கணும். ஸோ உனக்கு நான் குழுல எப்படி இழுக்கணும் தெரியுமா, அதை நான் வெயிட் எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை வைக்கிறேனே, அதை நீ அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். உனக்கு அந்த காஞ்சி போனா சில நேரம் அதை எட்டி பார்த்தா அது ப்ரௌன் கலர் கப்பா ஒயிட் கலர் கப்பா அந்த மாதிரிலாம் காஞ்சிருந்தா கூட நமக்கு என்ன ஆகும்னா, அதை வந்து அங்கே நிறைய அனுபவம் இருக்கு அந்த ஏரியாவில். சரி பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ டிஃபென்சிவ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம வந்து எப்படி தெரியுமா எடுத்துப்போம், நம்ம டக்கு நம்ம செய்யறத, ஏங்க கொஞ்சம் டிஷ்ஷு கொஞ்சம் நான் இதெல்லாம் பண்ணுறேன், அதாவது நம்ம உட்காரும் போது ஆத்மாத்மா எதெல்லாம் முடியல, எதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும், சிலதெல்லாம் முடியாது கொஞ்சம் உட்காந்து பேசுவோம். அதுக்கு ரேதர் என்ன தெரியுமா ஆகிடும், நம்ம வந்து டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவோம். இப்போ ஒரு வீட்டுக்காரமா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் தான் டிஷ் போடுறது நான் தான், இது பண்ணுறது நான் தான், அது பண்ண இரு ஊர் உலகத்தில் போய் பாரு, எல்லா பில்லையும் சும்மா கச்சிதமா அப்படி டியூ இல்லாம வந்து பார்த்து ஆன்லைன்ல கட்டுறது நான். இதெல்லாம் துவைக்கலன்னா கூட நான் அழுக்கப்பட போறேன், பிளேட் இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ பண்ணி போறேன். பில்லு ஒரு வாட்டி நான் பே பண்ணலன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிடும் தெரியுமா, ஃபைன் ஆயிடும், கிரெடிட் ஹிஸ்டரி போயிடும். ஸோ என்னன்னா, இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அதை மேலோங்கி நிறுத்து காட்டுறதுக்கு அப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும். We will never sit and talk like okay என்னதான் மனுஷன் சொல்ல வராங்க, என்ன கேட்கணும், அந்த ஒரு பொறுமையா கூப்பிட்டு சரி இந்த ஏரியாலலாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சொல்றேன், இதை நான் வெக்கத்தோட சொல்றேன். as a called servant of God, நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன், லவ் லாங்குவேஜை புரிஞ்சுக்கோங்க. மனைவி வந்து நீங்க சில விஷயம் பண்ணும்போது தான் she feels like she has been treated like a queen. அதே மாதிரி தான் மென்னும். நான் இதை வந்து அப்போ நான் வந்து என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், பர்சி பாஸ்டோடைய டாக்டர் என்னென்னமோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் லவ் லாங்குவேஜ் ஸ்டோரி போது நோட்டில் எழுதி பண்ண ஒரு விஷயம், இட் வாஸ் ஷாக்கிங். மேபி நான் பண்ணதில்லை. அந்த அம்மா எழுந்தது, நான் உடம்பு சரியாமல் இருக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு நாள் நல்லா சமைச்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவ்வளோ எலாபரேட்லாம் இல்லை. எனக்கு லவ் லாங்குவேஜ்ன்றது எனக்கு உடம்பு முடியாமல் நான் படுத்துட்டேன்னு சொன்னால் அன்னைக்கு சமைச்சு எல்லாத்தையும் என்ன பார்த்துக்கிறது எனக்கு பிடிக்கும். அதை நான் செஞ்சனோ செய்ய தெரில, அதுதான் வந்து ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் லைக் லவ் லாங்குவேஜ். நம்ம என்ன நினைப்போம், என்ன வேணால் அட்டூழியம் பண்ணலாம், எல்லா பிக்சரை வேலண்டைன்ஸ் அன்னைக்கு ஒரு பெரிய பொக்கே கொடுத்து ஐ லவ் யூ அனி போட்டு நம்ம வந்து தப்பிச்சலான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து போயிடும். பட் தட்ஸ் நாட் ஹர் லவ் லாங்குவேஜ். ஐ அம் டெல்லிங் யூ கைஸ், கோ அண்ட் ஃபைண்ட் அவுட். வாழ்க்கையை ஏமாத்திட்டே இருக்காங்க, ஃபேஸ்புக்குக்கும் வாட்ஸ்அப்புக்கும் வாழாதீங்க தயவு செய்து. ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் அ லவ் லாங்குவேஜ். வைஸ் வெர்சா. ஹஸ்பண்டுக்கு வந்து மீன் குழம்போ காரக்குழம்போ வச்சுக்கிறது மாத்திரமே வந்து தட்ஸ் நாட் இஸ் லவ் லாங்குவேஜ். ஹி ஹஸ் சம்திங் இன் இட். இட்ஸ் ஓகே. அவனுக்கு பிடிக்காத ஒரு கேமா உட்காந்து கொஞ்சம் சோஃபாவில் உட்காந்து பாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நாள் 2 நாள் அப்படி போயிட்டு வரட்டும்.
there are a lot of things. நம்ம மேரேஜ் இஸ் ஆல் அபவுட் லைக் எனக்கு என்ன வேணும் நான் அப்படிதான் இருப்பேன், அப்படி கிடையாது. பண்ணலாம். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்குன்னா புரியாமல் ஃபுட்பால் பார்க்குறோம்ல, எந்த டீம் ஆடுறான் என்ன 10 பாயிண்ட் ஒன்றுமே தெரில, பீஸாவை வாங்கி வச்சுட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் அந்த அப்படி பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி என்னைக்காவது என் புதுசாக என்ஜாய் பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி மனைவி, நான் கொஞ்சம் ட்ரபிளில் போயிட்டு இருக்கிறேன், அதே மாதிரி மனைவி டைட்டில் மாற்றுறேன், அதே மாதிரி மனைவியும். ஸோ இது வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ட் போயிட்டு நான் இப்போ திரும்பி வரணும் இல்லை. ஸோ இது வந்து விட்டு கொடுத்தல் தான். ஆமென். சரி, ஐசாயா 43:25 சொல்லுது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குறைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம என்ன இந்த வசனம் வந்து ஆண்டவருக்கு நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்போம், ஆண்டவரே இந்த கேவலமான விஷயத்தை இனிமேல் மறந்துருங்க, மன்னிப்பு கேட்குறேன், கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன ஆகும்னா நம்ம மறந்துடுவோம், ஆனால் மறுபடியும் கொண்டு வருவோம். ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் மறந்துட்டுன்னு சொல்லல, ஏன்னா அவர் மறக்க முடியுமா? இஸ் ஆம்னிஷியன், ஆம்னிபோட்டன்ட் அண்ட் ஆம்னிப்ரெசன்ட். ஆனால் கொண்டு வர மாட்டேன்றாரு. இப்போ வந்து நான் போய் பேசிட்டோமா, நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆத்மாத்மா நான் மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் இதை நான் பண்ண மாட்டேன். பட் அகைன் நான் மன்னிப்பை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு சும்மா மன்னிப்பு கேட்டால் போதுன்னு அதையே பண்ணிட்டு இருந்தேன்னா அது வேலைக்காக. நான் உண்மையாகவே ஜெனிவனா இதை நான் பண்ணிட்டேன், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன், ஆத்மாத்மா பண்ணுறேன்னா she should never bring that again. ஆனால் நம்ம வந்து அடுத்த நாள் வந்து வரும்போது நல்லா பண்ணிகிட்டே இருக்கும்போது, இல்லை அதான் தானே நீ எனக்கு அப்படி பண்ண வந்தானே, நீ அதை பண்ண தானே அப்படின்னு சொல்லும்போது கஷ்டம். ஆனால் சிலர் என்ன ஆகிடும்னா நம்ம அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு சாரி தானே இவன் ஈஸியாக ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை சாரி சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். guys, there's a difference between நீதிமான், நமக்கு வசனம் தெரியல, இன்னைக்கு பைபிள் ஃபுல்லாக பின்னி எடுப்போம்ல, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பான். நான் எத்தனை வாட்டியும் நான் தப்பு பண்ணுவேன். there is a difference between குதிக்கிறதுக்கும் விழறதுக்கும். விழறது என்னன்னு சொன்னா, ஒரு வாட்டி நம்ம அடி போயினே இருப்போம், நான் பேசிக்கிட்டேன் டபக்கு தட்டி விழுந்துருவேன், பின்னால் என்ன இருக்குன்னு தெரியாது. அடுத்த தப்பு வந்து வேற ஏதாவது தெரியாத விஷயத்துக்கு பின்னால் மாட்டி தான் விழறது. ஆனா நம்ம சாரின்ற பேர்ல வந்து குதிக்க கூடாது. இங்க குதிச்சா பிரச்சனைன்னு தெரியும், அப்படி குதிச்சுட்டு என் வைஃப் ரொம்ப நல்லவ, அனி சாரிமா, அடுத்த நாள் அவருடைய அங்கிருந்து என் வைஃப் ரொம்ப நல்லவா, அவன் கிடைக்கிறா, அவரே ஒரு கதி சாரி ஸ்டார்ட் பண்ண. ஆண்டவர் கேள்வி கேட்பா, ஜாக்கிரதையா இருக்கணும். நான் தெளிவு, நீங்க விழுந்தா 7 தடவை ஏற்றி விடலாம், குதிச்சா 7 தடவை ஆண்டவர் உததான் கொடுப்பாரு. ஓகே, அன்பான தெய்வமே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. தட் இஸ் ட்ரூ, இஸ் ஜஸ்ட் ஆமென். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இந்த கண்டெம்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை கொடுக்க மறந்துட்டேன். எபேசியர் 4:29. ஸோ நான் கண்டெம்ட்ல சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய வாயில என்ன வார்த்தை பேசுகிறோமோ அது அடுத்தவர்களுக்கு அது ஒரு பிரயோஜனம் உண்டாக நம்ம பேசணுன்று எபேசியர் 4:29 சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். சரி, இப்போ 3 குதிரைகள் நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? கிரிட்டிசிசம், கண்டெம்ட் அண்ட் டிஃபென்சிவ்னஸ். கடைசியா ஒரு குதிரை இருக்கு, அது ஒரே ஒரு நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். இந்த வசனம் நீங்க நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, வேறு சொல்லுகிற வார்த்தை. தயவு செய்து வீட்ல கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு சொன்னா you got to stop. It's not, I'm telling you. நம்ம ஏசாமி எப்பவுமே சிலுவையில அப்படியே கையை வச்சு பாவமா பார்த்து பழகிட்டனால என்ன அட்டுழியம் பண்ணாலும் அவரு விட்டுருவாரு. கெட்ட வார்த்தை வீட்டுல பேசுறீங்கன்னு சொன்னா தயவு செய்து சொல்றேன், இன்றைக்கு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். என்னையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். வீடியோல எப்பயாவது இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, கெட்ட வார்த்தை பேசுறீங்க கிறிஸ்துவனா இருக்குன்னு சொன்னா you got to change. ஓகே, ஏனென்று சொன்னால் நம்ம அதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது நம்ம அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளை பேசும்பொழுது நாம ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கோ நம்முடைய கணவனுக்கோ மனைவிக்கோ அது ஏற்படுகிறது நல்லது கிடையாது. 4வதாக ஒரு குதிரை பார்க்கும்போது ஸ்டோன் வாலிங். ஸ்டோன் வாலிங் என்று சொல்லும் பொழுது இது கிட்டத்தட்ட அந்த டிஃபென்சிவ்னஸ் அது ஒட்டி வருகிறதாக இருக்கிறது. ஒரு கணவனோ
ஒரு மனைவியோ வந்து ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு ஆர்கியூமெண்ட்டோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு காரியத்தை நம்ம விவாதித்து கொண்டு இருக்கும்போது அதை காதிலே போட்டுக்கொள்ளாம அங்க ஒரு வால் இருக்கிறது போல அவங்க நினைச்சுக்குவாங்க. ஏதாவது தன்கிட்ட ஒரு காரியத்தை திருத்தணும், இப்படி செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டோன் வாலை அவங்க கிட்ட, அவங்க ஒரு ஸ்டோன் வால் எப்படி இருக்கும், லிட்ரலி வந்து இட்ஸ் ஒரு வால் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எப்படி அந்த சைடு பேசினா இந்த சைடு கேட்காதோ அது போல என்ன பண்றாங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும், ஒரு மனைவி தன் கணவன் சொல்றதை நான் கேட்கவே கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கல் வாலை கட்டிக்கிறது, அல்ல கணவன் என்ன மாதிரி என் மனைவி சொன்னதை நான் கேட்க கூடாது என்று சொல்லி ஒரு வாலை எழுப்பிட்டு அதை கேட்காம இருக்கிறது தான். அவங்க என்ன பண்றாங்க, அந்த கணவனோ மனைவியோ அது தனக்கு ஒரு குறை இருக்குது, இல்லை நான் ஏதாவது திருத்திக்கணும், என் மனைவி சொன்னாலும் என் கணவன் சொன்னாலும் நான் செய்யக்கூடாது. இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது அது ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்டா அது நடந்து முடியாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேர்பலாவும் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க, இல்லை மென்டலாவும் அதை கேட்பதற்கு அவங்க தயாராகவே இருப்பதே கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ இருக்கும்பொழுது அந்த திருமணத்துல அது நிச்சயமா அது எந்த விதத்திலும் ஒரு உதவியாக இருக்கிறது. ஆர்கியூமெண்ட்ஸ் வித் அக்கர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ஐயோ இந்த பிரச்சனை நம்ம இதுக்கு மேல இந்த ஆர்கியூவே பண்ண வேண்டாம் என்று சொல்லி அந்த ஆர்கியூமெண்ட் ஒரு முடிவுக்கே கொண்டு வராது. ஏன்னா அவங்க அதை தொடர்ந்து கேட்பதற்கோ இல்லை மாற்றிக்கொள்வதற்கோ அவங்க தயாராக இருப்பதே கிடையாது. அது ஒரு சரியான காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குதிரைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அதை நிச்சயமா நம்ம தகர்த்து எறிய வேண்டும். மனைவி என்னதான் சொல்றாங்க, கணவன் என்னதான் சொல்றாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே, கேட்போம். நம்ம ஒருவேளை நம்ம சைடு தப்பா இருந்தா கூட இல்ல தப்பே இல்லைன்னா கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை லெட்ஸ் ஹியர், நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறவங்களா கேட்போம், அவங்க சொல்றதை கேட்போம். ஏன்னா ஒரு மனைவி ஒரு பெண்ணை வந்து அவங்க எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணுறாங்களாம். ஜெண்டர் டிஃபரன்சஸ்ல பார்க்கும்பொழுது men are compartmentalizers but women are generalizers. ஒரு மென்னை வந்து இது இப்படி என்று சொல்லி அவங்களோட சிந்தனை கம்பார்ட்மெண்டலாக தான் சிந்திப்பாங்களாம். ஆனால் விமன் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரே விதமா வேற எதுக்கோ ஒரு திட்டுனா கூட இதுக்கும் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை யோசிச்சு கொள்வாங்க. சரி, இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம படிக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு மென்னுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி சில வித வேறுபாடுகள் இருக்கிறது. அப்போ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை நம்ம கேட்கறதுக்கு நம்ம சமயம் ஒதுக்கணும். ஸோ ஆன்டிடோட் ஃபார் ஸ்டோன் வாலிங் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய எங்க ஒரு பெண்ணோ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ தங்களுடைய டிஃபென்சிவோட கண்டினியூவேஷனா இருக்கிறனால அவங்க தான் கரெக்ட், அவங்க தான் சரி என்று சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுவதோ தேவையில்லாத இமோஷனல் சவுண்ட் போடுவதோ இல்லை மற்ற காரியங்களை செஞ்சா நம்ம தான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட இமோஷன்ஸ்க்கும் அடுத்தவங்களுடைய ஆக்ஷன்ஸ்க்கும் அவங்க இடமே கொடுப்பதே கிடையாது. அப்படி நம்ம இருக்கவே கூடாது. ஒரு இடத்துல ஒரு சண்டை ஆரம்பமாகிறதுக்கு முன் ப்ராவர்ப்ஸ்ல ஒரு வசனம் இருக்கிறது, சண்டை ஆரம்பத்துக்கு மதக திறந்து விடுறதுக்கு முன் ஜாக்கிரதையா இரு அப்படின்ட்டு. அதை க்ளோஸ் பண்ணிடு. ஒரு சண்டை ஆரம்பமாவது மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் வருது என்று சொன்னா அந்த இடத்துல நம்ம உடனடியாக நிறுத்திவிட்டு, சரி இப்போ நமக்கு ஆர்கியூமெண்ட் வருதா, ஓகே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பத்தி பேசலாம், இல்ல நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் நான் அதுக்கப்புறம் பேசலாம், இல்ல நான் பசியில இருக்கேன் நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் பேசலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்மளால முடியாத பட்சத்துல ஒரு வாலை போட்டு கட்டி விடாம அதை எப்படியாக நல்ல விதத்துல முடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபேசியர் 4:31 சொல்லுகிறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த 4 குதிரைகளை குறித்து பார்த்தோம். Criticism, a phrase that points to a flaw in your partner.
contempt என்று சொல்லும் பொழுது talking to your partner with an air of superiority, often with the goal to insult them or injure them. Defensiveness என்று சொல்லும் பொழுது warding off attack and placing the blame back on your spouse. Stonewalling என்று சொல்லும் பொழுது disengaging from the interaction either physically or emotionally. இப்படிப்பட்ட இந்த 4 குதிரைகள் நம்மளுடைய திருமணத்திற்கு இருப்பது நல்லது கிடையாது. இது நம்ம ஏன் சொல்கிறோம்னா நம்மளை குற்றப்படுத்துவதற்காக இல்லை, நம்முடைய திருமணத்தை இன்னும் மீன் குழம்பு போல இன்னும் நல்ல சுவையானதாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த 4 குதிரைகள் நம்முடைய திருமண வாழ்வில் இருக்கக்கூடாது, இருக்கவும் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். 40 minutes டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு டெஸ்டிமோனியோட நான் முடிக்கிறேன் ரொம்ப சுருக்கமாக. நம்ம வாழ்கிற நாட்களில் நம்ம என்ன யோசிப்போம்னா, இன்னும் பழைய பஞ்சாங்கம் மாதிரி இருக்காத, மனைவி முழங்கால நின்று ஜெயிச்சு கணவனுக்காக ஜெயிச்சு மாற்றினா, கணவன் முழங்கால நின்று மனைவியை மாற்றினா, இதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி அவன் ஓடுற வாழ்க்கையில், ஃபாஸ்ட்டாக ஓடுற வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே புதுக்காலம் மாதிரி ஓடிக்கணும். அப்படி கிடையாது. நான் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியரை பார்த்தேன், பாஸ்டர் ஒருத்தரை பார்த்தேன். நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் சாராயம் காசுற தொழிலில் இருந்தேன், என்னமோ திருநெல்வேலி பக்கம். அப்போ சொன்னார், நீங்கள் எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், அப்போ அந்த அம்மா பொறுப்பு, நான் 2 டெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன், தயவுசெய்து ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும். ஸோ அந்த அம்மா அவர் சொன்னார், நான்லாம் சர்ச்சுன்னு போவாங்க, அடி கடுப்பாக இருக்கும், வீட்டுக்கு வரும்போது எப்போ பாரு வேலை புடவை ஜப்பாங்க பண்ண ஒரு இதுவே இருக்காது, வெறுப்பாயே அடிச்சு விட்ருவேன் நிறைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் என்னதாங்க ஆச்சு, அவங்க வந்து பண்ணாதீங்கன்னு அழுதுகிட்டே ஜாம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ கூட அவர் கேட்கவே இல்லையா, அப்படியே போயிட்டு இருக்குதா. ஒரு நாள் நல்லா வந்து செம்ம அடி அடிச்சுட்டு அப்படியே நிலைமை சரியில்லாதனால அப்படியே படுத்து விழுந்துட்டு அப்படியே இருந்தாராம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அப்படியே ரொம்ப நேரம், சில மணி நேரம் ஏஞ்சி அப்படியே கண்ணை திறந்தும் போது ரத்தம் அப்படியே அவர் மேலே சொட்டுதான், அவர் நெத்தியில். என்னன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் அடித்தார்ல நெத்தியில், அந்த ரத்தத்தோடு கூட அந்த கண்ணும் அப்படியே சொட்டுட்டு இருக்குதான். அப்படியே பார்த்தோன்னா அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். யோசிச்சாராம், இவன் எவ்வளோ அன்பு நம்ம மேலே வச்சுருந்தா, நம்மளை விட்டு போகக்கூடாது, இவ்வளோ ஜாம் பண்ணி அடி வாங்கினது போய் அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமா அழுதுட்டு இருக்கிறா. இன்னொன்று வந்து இவ்வளோ நேசிக்கிறான்னா அப்படிப்பட்ட கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மகளுக்கு ஒரு வாஞ்சை வந்து, அந்த மகனுக்கு ஒரு வாஞ்சை வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஆண்டவரோட அன்பு தெரிஞ்சு பாஸ்டர் ஆகி ஊழியம் பண்ணி இன்னைக்கு ஊழியம் பண்ணுறாரு. அப்போது இந்த கதையெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஜோஸ் 1947 கதையெல்லாம் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நினைப்பேன். தட்ஸ் நாட் ட்ரூ. ஆண்டவர் இன்னைக்கும் அற்புதங்கள் செய்கிறது. எனக்கு தெரியும், நம்ம ஆல்வேஸ் நம்ம சொல்கிறோம் அன்ஈக்குவல் யோகை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். அதே சமயத்தில் ஒரு ஒரு மனைவி சுத்தமாக ஆண்டவரே ஒரு தம்பி எனக்கு தெரியும், ஆண்டவரே தெரியாத ஒரு மகளை கல்யாணம் பண்ணான். ஆனால் அவர் வந்து அவ்வளோ இல்லை, இது ஆண்டவர் நான் வந்து ஜெபம் பண்ணி சரி நம்ம வந்து அந்த விவாதத்துக்கு போவோம், ஏன் அன்னைக்குள்ளே கல்யாணம் பண்ண தெரியல அவங்களுக்கு என்ன நடக்குது. ஆனால் அவர் வந்து எனக்கு தெரியும் பல வருஷமாக அவர் அப்படி ஜெபம் பண்ணுவார் ஒய்ஃப்காக. நடந்தது என்ன தெரியுமா, அந்த அம்மா ஆண்டவருக்குள்ள நெருங்கி இப்போ அவரை காட்டில அந்த அம்மா தான் ஆண்டவர் பாட்டுலாம் எழுதுது. ஆமீன் சொல்லாம இன்னைக்கு நடக்குதுங்க, இதெல்லாம் பழங்காலத்து கதை கிடையாது. ஸோ ஒரு கணவன் மனைவி நினைச்சா ஜாம் பண்ணி கண்டிப்பாக ஒரு துணையோட கூட ஒரு பெரிய மேரேஜ் லைஃப் வரணும். கஷ்டம் தான், புரியுது எனக்கு. ஆனால் ஆண்டவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால தான் பில்லிகிராம் ஐயா சொல்கிறாரு, marriage is a divine institution ordained by God himself. It's a beautiful picture of Christ's love for his church. முடிந்தவர்கள் எழுந்திருக்கலாம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, நம்ம ஜேக்கப் பிரதர்கிட்ட கேட்குறாரு, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போறீங்க, உங்கள் சர்ச்சு எப்படிங்க இருக்கும், நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா, நல்லா ஆராதனை பண்ணுவாங்களா, எப்படி இருக்கும் சர்ச் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்கன்னா, அவரோட பதில் வந்து, நீங்கள் தான் நான் என் ஒய்ஃப் எப்படி ட்ரீட் பண்ணேன்னு பார்க்குறீங்கல்ல, என் ஒய்ஃப் எப்படி ட்ரீட் பண்ணுறல அந்த மாதிரி தான் இருக்கும் சபை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ஒரு சபையை வந்து சபைக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரோ அது கணவன் மனைவி பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு.
செகண்ட் சே அங்கெல்லாம் போய் பாருங்க கிடையாது. வீட்டில் அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து பார்த்து சாரி ப்ரோ உங்கள் பேர் எடுக்கணும் எக்ஸாம்பிளுக்காக நான் எப்படி என் மனைவியை நான் ட்ரீட் பண்ணுறேன்னா அப்போ தான் எங்கள் சர்ச்சும் நடக்கும்னு சொல்லுவார். சொல்ல முடியுமா நம்ம எல்லாராலையும்? என்னால் சொல்ல முடியாது கண்டிப்பாக. என் ஒய்ஃபை நான் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அது மாதிரி தான் எங்கள் சபை இருக்குன்னா அப்படியா நான் வேறு சபையை பார்க்கணும்னு போயிடுவேன். அதே மாதிரி ஒரு சபை எப்படி இருக்குன்னு ஒரு சகோதரிகிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃபிஷியன்ஸில் என்ன சொல்லப்பட்டு எல்லாவற்றையும் கரை திரையிட்டு ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்கிற அந்த மனவாட்டியாக இருக்கிற ஒரு விஷயம். என் புருஷனை நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன், என் புருஷனை நான் எப்படி நான் புதிய இடங்களை ட்ரீட் பண்ணுறேன், அவரை எப்படி நான் பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு தானே இருக்கேன். இப்படி தான் எங்கள் சர்ச் இருக்கும். அந்த மாதிரி சொல்ல முடியுமா? நான் சொல்ல அதுதான் this is the exact word. It says marriage is a divine institution ordained by God himself, a beautiful picture of Christ's love for his church. நம்ம எந்த நிலையில வேணாம் ஷோம் பண்ண போறோம். நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம கேட்டோம். 10 words to remember. 4 sentencesல மொத்தம் 10 letters இருக்கு. I was wrong, I am sorry, forgive me, I love you. இந்த 10 வார்த்தைகள் நம்முடைய திருமணத்துல இருந்தா நிச்சயமாகவே நம்முடைய திருமணம் கர்த்தரால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமாக ஒவ்வொரு நாளும் அந்த கணவன் மனைவி உறவை நம்ம அனுபவிக்கிற ஒரு திருமணமாக நாம இருப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நமக்கு இந்த உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நாட்களை நீ நேசிக்கிற உன் மனைவியோட மகிழ்ந்திரு என்று சொன்ன தேவன் நாம நேசித்து நாம சந்தோஷமா இருப்பதற்கு தான் கொடுத்திருக்கிறார். நாம கணவன் மனைவியாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய கரங்களை நாம பிடித்து நாம ஜெபிக்கலாம். இல்லை என்று சொன்னால் நீங்க இல்லாட்டி கூட உங்களோட மனைவி இங்கே கணவன் இங்கே இல்லை என்றால் நீங்கள் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நம்ம இணைந்து நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை இணைத்த தேவன் நீர் நல்லவர் அப்பா. நீர் எங்களை இணைத்தவர், நீர் உண்மை உள்ளவர் ராஜா அப்பா. எங்களுடைய கணவன் மனைவியாக எங்கள் சபையில் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருமண உறவை நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த கணவன் மனைவி உறவுல நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் கனப்படுத்தவும் இன்னும் அதிகமாக எல்லாவற்றையும் இணைந்து உமக்காக செய்யவும் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுடைய அன்பும் உங்க ஐக்கியமும் ராஜா எங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தின் மேலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு வர முடியாமல் போயிருக்கிற குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஒரு சபையாக கர்த்தாவே உமக்கு உண்மை உத்தமம் உள்ளவர்களாக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள அனைத்து பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. Shalom. டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. தேங்க்யூ. God bless you all. நம்ம ஃபெலோஷிப்பில் கலந்து கொண்டு ஒரு வாழ்த்தி நம்ம கிளம்புவோம். Have a wonderful blessed Sunday. ஒரு கேக் கட்டிங் இருக்கு ஜாஷ்வாக்காக. ஒரு ஜாஷ்வா லாஸ்ட் வீக் அவன் இல்லை, அதனால அவனோட சபையாரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஃபெலோஷிப் ஹாலில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாங்க. Ethan, you're on camera. Yeah, you're on? Yeah, you're on. You're on camera. Nah. No, you both are on camera. Oh, no one stopped recording. No one stopped recording. Okay. No one stopped recording. Percy auntie, no one stopped recording. No one stopped recording. No one
recording. Stop it. No.